பெரிய அரசியல் மாற்றம் தமிழ்நாட்டுல வரணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக சினிமா துறையும் வேணும். நம்ம மத்திய இணை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் ஒரு நிச்சர் அமைச்சர் இருக்காருல்ல, எதுக்கு இந்த ஆளு அமைச்சரா இருக்காருன்னு எனக்கு தெரியல. உண்மையிலே சொல்றேன், எதுக்கு இருக்காருன்னு தெரியல. அவர் யாருக்காக வேண்டி வேலை பார்க்கிறாருன்னா திமுக வேண்டி வேலை பார்க்கிறாரு, சன் டிவிக்காக வேலை பார்க்கிறாரு. சன் டிவில ஏதாவது இவருக்கு எதிராக செய்தி பார்த்திருக்கீங்களா? தினகரன்ல ஏதாவது செய்தி பார்த்திருக்கீங்களா? வராது. எல்முருகன் போட்டியிடுற தொகுதியில திமுக வேட்பாளர் யாரு சொல்லுங்க, தெரியாது. அப்படி ஒரு டம்மி வேட்பாளர் போட்டு வச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க திமுக கூட ஒரு அண்டர்லீக்ல இருப்பீங்க. பிஜேபி காரங்கள மாங்க மாங்க உங்களுக்கு அப்படி சண்டை போடணும், அப்படித்தானே? நான் அண்ணாமலையோட ஆதரவாளர், வேற எந்த காரணமும் கிடையாது. இஸ்லாமியர் கிறிஸ்தவன் எல்லாம் போன் பண்ணியே சொல்லியிருக்காங்க, எங்க மதத்துல நடக்கக்கூடிய குளறுபடிகளை நீங்க படத்துல சொல்லி வச்சிருக்கீங்க, வெளிப்படுத்திருக்கீங்க. கருணாநிதி மாதிரி ஒரு சிஎம் ஆகணும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஆனா இப்ப அந்த எண்ணத்துல இருந்து வெளியே வந்துட்டேன். ஒரு நல்ல கட்சிக்கு ஓட்டு போடுறவனா இருந்தா போதும் அப்படின்ற எண்ணத்துக்கு வந்துட்டேன். கருணாநிதி மாதிரி மட்டும் வந்துடவே கூடாது, இன்னொரு கருணாநிதி தமிழ்நாட்டுல பிறக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி நான் நினைச்சிட்டு இருக்கேன். கிறிஸ்தவா இருப்பாங்க தெரியுமா, பேரு இந்து பேரா இருக்கும், ஆனா ஆளு கிறிஸ்டினா வாழ்ந்துட்டு இருப்பாங்களா, இவங்க மட்டும் தான் அதிகமா இந்த வேலை செய்யறாங்க. வணக்கம் தென்னவன் மீடியா நண்பர்களே. இன்றைய நேர்காணல் ஒரு சிறப்பானது. இந்துடா இந்த படத்தை பத்தி நீங்க எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க, பலர் அதை பார்த்திருப்பீங்க. பார்க்காதவங்க கண்டிப்பா பாருங்க, நாங்களுக்கு அதற்கான QR கோடு அதுவும் இந்த வீடியோல தருவோம். ஸோ அந்த படத்தோட தயாரிப்பாளர் இயக்குனர் திரு சின்னப்பா கணேசன் அவர்களும் அந்த படத்தில் கதாநாயகனாக மிக சிறப்பாக நடித்த திரு விஜய் அவர்களும் இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார்கள். அவர்களை முதலில் வரவேற்போம். வணக்கம். வணக்கம் விஜய் சார். வணக்கம் சின்னப்பா கணேசன் சார். வணக்கம் ஜி. வணக்கம் ஜி. உங்களை சந்திச்சது ரொம்ப சந்தோஷம் ஜி. எங்களுடைய சப்ஸ்கிரைபர்களுக்கும் ரொம்ப அரிய வாய்ப்பு இது, நீங்க 2 பேரும் இங்க வந்தது. சார், இந்த இந்துடா படம் இப்ப ரொம்ப பிரபலமா சோசியல் மீடியால போயிட்டு இருக்கு. பல பேர் அதை பார்த்து நல்ல கமெண்ட்டை சொல்றாங்க, உணர்ச்சி வசப்படுறாங்க. இந்த மாதிரி படம் இவ்வளவு நாள் ஏன் வரல அப்படிங்கிற கேள்வி கேட்கிறவங்களுக்கு இப்ப இந்த படத்தை நீங்க எடுத்திருக்கான காரணம் என்ன சார்? அதாவது நான் இப்ப எடுக்கணும்னு முடிவு பண்ணல. 21 வருஷமா நம்ம சினிமா துறையில தான் இருக்கும். அதுக்கு முன்னாடி தினத்தந்தி குரூப் மாலை மலர்ல வேலை பார்த்தேன். மாலை மலர் .comல ஃபர்ஸ்ட் எடிட்டரே நான் தான். அப்புறம் ஏஎம்என் டிவி ஒரு லோக்கல் சேனல் அப்பவே அந்த 22 சென்டர் உண்டு, அதுலயும் நான் ஹெட்டா இருந்தேன். நியூஸ் ப்ரோக்ராம் டெக்னிக்கல் இந்த 3 ஏரியாவுக்கு நான் தான் ஹெட்டா இருந்தேன். அப்புறம் தான் 2005 சினிமாவுக்கு வரணுங்கிறதுனால வந்தேன். அப்ப வந்ததுல இருந்தே நம்ம போராடணும். எனக்கு இப்பதான் அது கை குடிச்சுது. அதுவும் கூட தேசியவாதிகள் மட்டத்துல இருந்து நம்ம மேல நம்பிக்கை வச்சு கொடுத்த கொஞ்சம் நிதி பங்களிப்பு, லாப பங்கீடு அடிப்படையில நிதி உதவி பண்ணனாலதான், நிதி பங்களிப்பு பண்ணனாலதான், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணனாலதான் பண்ண முடிஞ்சுது. அதான் உண்மை. ஆனா என்ன விஷயம் அப்படின்னா, நம்ம அது எல்லாம் அப்பன் சிவன் கையில இருக்கு. நான் எதிர்பார்க்கவே இல்லை. தொடங்கணும்னு இதை பேசணும். 1-2 தடவை நம்ம நாரத மீடியால தான் அதிகமா பேசியிருக்கோம் இதுக்கு பண்டுக்காக. அதுல இருந்து பேச ஆரம்பிச்சோம். அதுக்கு பிறகு இன்னும் 1-2 சேனல்கள்லயும் பேசணும். அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் பேர் தர ஆரம்பிச்சாங்க. அப்படியே கிடுக்கிட்டு வர ஆரம்பிச்சுது. ஒரு 35-40 லட்சம் ரூபாய் வரக்கூடிய சமயத்துல நம்ம இனிமே ஷூட்டிங் ஆரம்பிச்சிருவோம், ஒரு அந்த தென்காசி போர்ஷனை முடிச்சுட்டு வந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி சாங்கர காடிங்கெல்லாம் முடிச்சோம். தென்காசி போர்ஷனை முடிப்போம்னு சொல்லி அதுக்கு ஏற்பாடு பண்ணோம். அது முடிச்சு வரும்போது அடுத்ததுக்கு படம் தேவைப்பட்டுச்சு. அதுவும் அதுக்கு பிறகு அப்படியே வர ஆரம்பிச்சது. அப்படியே கொஞ்சம் அப்புறம் போஸ்ட் ப்ரொடக்ஷன்ல இந்த பட்ஜெட்டுக்கு எடுக்கக்கூடிய படத்துக்கு 1 கோடி ரூபாய்க்கு உள்ளால எடுக்கிற ஒரு படத்துக்கு போஸ்ட் ப்ரொடக்ஷனுக்கு எவ்வளவு ரூபாய் செலவழிக்கணுமோ அதை விட டபுள் மடங்கு நம்ம செலவழிச்சிருக்கோம். ஏன்னா டப்பிங் எல்லாம் ஒரிஜினலா நடிச்சவங்களை மட்டுமே பேச வச்சோம். டப்பிங் ஆர்டிஸ்டோ டப்பிங் யூனியன்ல இருந்து ஒரு ஆளை நம்ம கூப்பிடவே இல்லை. ஏன்னா ஒரிஜினலா இருக்கணும் அப்படின்னா இதுல நடிச்சவங்க பேசினாதான் ஒரிஜினலா இருக்குங்கிறதுனால பேசினா அது உண்மையிலே நல்ல ரிசல்ட் இப்ப தெரியுது. அதை மற்றவங்களுக்கு அதை கூர்ந்து கண்டுபிடிக்க முடியலையே ஒழிய அந்த வித்தியாசம் தெரியுது, நம்மளுக்கு ஃபீல் பண்ண முடியுது. அந்த ஒவ்வொருவருடைய வாய்ஸுமே பெக்குலியரா இருக்கும். இதே டப்பிங் ஆர்டிஸ்ட் பேசியிருந்தாங்க அப்படின்னா அவங்க இதுக்கு முன்னாடி ஒரு 500-600 படத்துக்கு பேசியிருப்பாங்க. இங்கேயும் ஒரு கேரக்டர் பேசிட்டு போவாங்க. அது ஒரு மாதிரியான ஒரு பிளாட்டான ஒரு ஃபீல் தான் எனக்கு கிடைச்சது. அதனால நானா தான் அதை யோசித்தேன், இந்த மாதிரி பண்ணுவோம் அப்படின்ட்டு. சின்ன கேரக்டர் நடிச்சவங்க கூட அதை அப்படியே பண்ண ஆரம்பிச்சாங்க. இது எப்படி செய்தோம், அதாவது எனக்கு இந்த நேரத்துல இதை கை கூடிச்சு நான் பண்ணினேன், அதான் உண்மை. ஆனா இந்த விஷயத்த பண்ணணுங்கிறது ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே நம்ம முயற்சி பண்ணோம். நிறைய பேர் போய் பார்த்தோம், பேசணும். ஆனா சோலோ ப்ரொடியூசரா நமக்கு அமையல. எல்லாரும் அப்படியே பார்ப்பாங்க, பேசுவாங்க, அதோட சரி. அப்புறம் நம்ம சித்தாந்தவாதிகள் சினிமாவுக்கு ரொம்ப ஒதுக்கி இருக்காங்க, பக்கத்துல இல்ல.
அது ஏதோ ஒரு நமக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு துறை அப்படின்னு. நான் ஏன் இதை முடிவு பண்ணேன் அப்படின்னா, நீங்க ஒரு ஒரு பெரிய அரசியல் மாற்றம் தமிழ்நாட்டுல வரணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கிறோம் அப்படின்னா, கண்டிப்பாக சினிமா துறையும் வேணும் நமக்கு. எழுத்துத்துறை வேணும், பத்திரிகை துறை வேணும், டிவி தொலைக்காட்சி துறை வேணும். எல்லா துறையிலையும் நம்ம வந்து நம்மளுடைய அந்த சேஞ்சஸ் உருவாகணும். அங்க இருந்தெல்லாம் வந்தா மட்டும்தான் இது மாற்றம் உருவாக்க முடியும். ஏன்னா இது சினிமா வச்சே உருவாக்கின ஒரு மாநிலம். அந்த மாநிலத்துல நம்ம சினிமா பக்கத்துல நமக்கு தீண்ட தகாத ஒரு இடம் மாதிரி விட்டுட்டு அந்த பக்கம் எட்டிய பார்க்காம நம்ம இருந்தோம் அப்படின்னா அதன் மூலமாக நமக்கு எதிரான கருத்தை விஷத்தெல்லாம் நம்ம ஈஸியா கக்கி விட்டுட்டு போயிடுறாங்க. அதை நம்ம வந்து அதுக்கு மறக்கிறதுக்கே முடியாம இருக்கும். அந்த அடிப்படையில தான் நான் வந்து அந்த துறையிலையும் நம்ம பங்களிக்கணும் அப்படிங்கிற முடிவு எடுத்தேன். அதுல வந்து இன்னொரு விஷயம் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, இதை ஏன் பிஜேபி காரங்க செய்யல, இதை ஏன் இந்து முன்னணியில இருந்து செய்யல, இதை ஏன் RSS அமைப்புல இருந்து செய்யல, அப்படியெல்லாம் நான் பேசவும் இல்லை, அதை பத்தி யோசிக்கவும் இல்லை. அது அவங்க வேலையை அவங்க செய்வாங்க. நம்மளால என்ன பண்ண முடியுமோ அதை நம்ம முயற்சி பண்ணுவோம். நம்மளும் ஒரு RSS ஆளு தானே, நம்மளும் ஒரு சுயம் சேவக் தானே, நம்மளால என்ன முடியுமோ அதை நம்ம செய்வோம்னு ஒரு முயற்சி பண்ணேன். கரெக்டா அது ஒர்க் அவுட் ஆயிட்டு. அப்புறம் மற்றபடி வந்து இந்த வசனங்கள் அந்த இதில் சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாம் வந்து நம்ம பிளான் பண்ணி வச்சதுதான். அதுல ஒண்ணு திடீர்னு எல்லாம் ஒண்ணும் வரல. அது வந்து இப்படித்தான் நம்ம எடுக்கணும் போதே முடிவு பண்ணிட்டேன். கண்டிப்பா இதுக்கு நிறைய மாற்று கருத்து உடையவங்க இது எதிர்த்து மறுத்து பேசலாம். அது அவங்க விருப்பம், விமர்சனம் பண்ணட்டும். ஆனா நம்ம இப்படித்தான் பண்ணணும். நெத்தியில அடிக்கிற மாதிரி தான் அடிக்கணும். அந்த அடியை பூசணிக்காய் உடைக்கிற மாதிரி போட்டு உடச்சி தள்ளிடணும், அவ்வளவுதான். அந்த இலைமறை காய் போல இல்லைன்னா அந்த வாழைப்பழத்துல ஊசி எடுத்து குத்துற மாதிரி அந்த மாதிரி சமாச்சாரம் தான் வேண்டாம். அது எனக்கு ஒத்து வராது. எதுவா இருந்தாலும் வெளிப்படையா பேசிடுவோம், அவ்வளவுதான். அது அது இந்த நேரத்துல நம்ம சொல்லும் போது வேணா சில பேருக்கு கஷ்டமா இருக்கலாம். அப்புறம் அது உண்மைதானே அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க, அவ்வளவுதான். இதுதான் நம்மளுடைய வளர்ப்பே. அப்படித்தான் வளர்ந்து வந்தோம். அது அந்த அடிப்படையில தான் பண்ணேன். படத்துலயும் அதே மாதிரி தான் வைக்கணும்னு முடிவு பண்ணேன். இந்த குறியீடு கிடியில வைக்கிறது அதெல்லாம் வச்சுட்டு போட்டு நம்ம குறியீடே வைக்கணும், நேரடியாக வைப்போம், அது என்ன குறியீடு அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தேன். அதனால இந்த படத்துல அந்த விஷயங்கள் எல்லாமே அதே மாதிரி தான் இருக்கும். ஆனா எல்லாமே பிளான் பண்ணி பண்ணதான். அதாவது சுதந்திர போராட்ட வீரர்களுடைய பெயர்கள் எல்லாம் நினைவுபடுத்தி கேரக்டருக்கு வச்சதுல இருந்து ஆரம்பிச்சு அந்த கோர்ட் சீன்ல நீதி அரசர்கள் 3 பேர், அவங்களுக்கு பின்னாடி வச்சிருக்கக்கூடிய வாவேசு ஐயர், அப்புறம் காவி திருவள்ளுவர், அப்புறம் வந்து வாவு சிதம்பரம் பிள்ளை, இது எல்லாமே அந்த போட்டோ கோடு கொண்டு நான் பிளான் பண்ணி வச்சதுதான். இதான் வைக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். தமிழ்நாட்டுல உள்ள ஆகச்சிறந்த வழக்கறிஞர்கள்ல ஒருத்தர் தான் வந்து வாவு சிதம்பரம் பிள்ளை. இன்னொரு பெரிய வக்கீல் தான், எல்லாம் சுதந்திர போராட்ட காலத்துல உள்ளவங்க. இன்னொரு வக்கீல் தான் வந்து வாவேசு ஐயர். அவர்லாம் சென்னை மாகாணத்துல அந்த வெள்ளைக்கார ஆட்சியில சென்னை மாகாணத்துல நம்பர் 1 ஆளா வந்தவர். கோல்டு மெடலிஸ்ட் லால. அந்த அளவுக்கு லா படிச்சவர். அப்புறம் பாரத் லா படிச்சவர் அவர். அதனால அவர் ஒன்றும் மோசமான ஆள் கிடையாது. என்ன பட்டம் வாங்கல, கிழிச்சு தூரப்பட்டு வந்துட்டாங்க இவங்க அந்த ஆட்கள். உன் பட்டம் எங்களுக்கு தேவையில்லைன்னு வந்த ஆட்கள்ல ஒரு அவரு. அதனால இவங்களை வச்சு அப்புறம் திருவள்ளுவரோட ஒரு நீதிமான் யாரு இருக்க போற, அதனால அவரை மேல வைப்பேன். இவங்க எல்லாம் தமிழ்நாட்டுக்காரங்க. அம்பேத்கர் வந்து சட்டத்தை எழுதினாரு, வச்சாரு, அதெல்லாம் இருக்கட்டும். ஆனா அவரை விட முக்கியமா தமிழ்நாட்டுல இருக்காங்கிறது என்னுடைய வாதம். அதனால நான் இவங்களெல்லாம் இப்படிதான் வைக்கணும்னு முடிவு பண்ணேன். வட இந்தியாவில உள்ளவங்களை யாருமே வைக்க வேண்டாம்னு தான் முடிவு. அதாவது சுபாஷ் சந்திர போஸ் கூட நான் பிளான் பண்ணல, வேற யாரையும் வைக்க வேண்டாம். எல்லாருமே தமிழ்நாட்டுல சுதந்திர போராட்ட காலத்துல சுதந்திரத்துக்காக பாடுபட்ட சுப்பிரமணிய சிவா, சுப்பிரமணிய பாரதி, இந்த மாதிரிப்பட்ட கொடிகாத்த குமார், இவங்க போட்டோலாம் நம்ம வாஞ்சிநாதன், இதான் வைக்கணும்னு நினைச்சிருந்தேன். ஆனா என்னன்னா நாங்க அந்த போட்டோ வைக்கும்போது பிரிண்ட் எடுத்தது கம்மியா எடுத்துட்டோம். அப்புறம் கடைசியில் ஆர்ட் டைரக்டர் அவருக்கு இந்த போட்டோ எல்லாம் கொடுத்தாரு. அவர் கொடுத்த போட்டோல இருந்து அதுல மூலமா தான் அந்த பக்கத்துல பாத்தீங்கன்னா மகாத்மா காந்தி, அப்புறம் வந்து நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ், இவங்க போட்டோ எல்லாம் அப்படிதான் வச்சது. அவங்க நமக்கு எதிரி கிடையாது, எல்லாரும் நம்ம போற்றக்கூடிய ஆளுதான், தேச தலைவர்கள் தான். நாம தமிழ்நாட்டிலே நிறைய பேர் இருக்காங்கல்ல, அவங்கள முன்னிலைப்படுத்துவோமே அப்படிங்கிற நோக்கம் தான், வேற ஒன்றும் நோக்கம் கிடையாது. அம்பேத்கர் எல்லாம் நம்ம கொண்டாடக்கூடிய ஆளுதான். துரதிருஷ்டவசமாக அவரை ஒரு ஜாதி தலைவர் ஆக்கி விட்டாங்க, அதுதான் வேற இதுல. உண்மையிலே நான் சின்ன வயசுல எல்லாம் பள்ளிக்கூடத்துல படிக்கும் போது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்ப அம்பேத்கரை பார்த்த உடனே நம்ம அந்த குறிப்பிட்ட ஜாதியை தான் அதை நினைவுபடுத்துற மாதிரி இப்ப இருக்கு. எங்கேயாவது அம்பேத்கர் சில பார்த்துட்டோம் அப்படின்னா, இந்த இடத்துல இந்த ஜாதி சம்பந்தப்பட்ட ஆட்கள் இருக்காங்களோ, இந்த சமுதாயத்து ஆள் இருக்காங்களோ அப்படிங்கிற மாதிரி நமக்கு என்ன வச்சுட்டாங்க. அது திருமாவளவனுக்கு கையில ரொம்ப அளப்பரிய பங்கு அந்த ஆளுக்கு தான் உண்டு. சரி இருக்குது. இப்படிதான் நம்ம வந்து இந்த படத்தை வந்து தொடங்கினது இப்படிதான் தொடங்கணும். தொடங்கின போது நமக்கு ஒரு நம்பிக்கை இருந்திருக்கும். அந்த நம்பிக்கையை விட அதிகமான வரவேற்பு தான் இப்ப படம் வந்த பிறகு நீங்களும் பார்த்திருப்பீங்க. பார்த்ததுல நல்ல வரவேற்பு. ஆமா. அடுத்த கேள்வி வந்து விஜய்க்கு. விஜய் சார், நீங்க இந்த படத்துல முதல்ல ஹீரோவா அறிமுகமாறீங்க, சிறப்பா செஞ்சிருக்கீங்க. உங்க அனுபவம் எப்படி இருந்தது? இந்த படத்துல நீங்க நடிக்கணும்னு நீங்க எப்படி தேர்ந்தெடுத்தீங்க? இதுக்கான காரணம் என்ன? நானும் சின்னப்ப கணேசன் அவரோட பயணம்ன்றது ரொம்ப நீண்ட பயணம். கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷத்துக்கு மேல 2 பேரும் ஒன்னாவே
வேலை பார்த்ததுல தொடங்கி ஒன்னாவே பயணம் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ பாத்தீங்கன்னா எனக்கு சேனல் பண்றதுக்கு நாரதன் மீடியா தொடங்குவதற்கு காரணமா முக்கியமா இருந்ததே இவர்தான். இன்ன வரைக்குமே என்னால வந்து எந்த ஒரு எனக்கு பிரச்சனை இல்லாம எனக்கு வந்து பேக் போனா நாரதன் மீடியாவோட முதுகா இருக்கிறதே இவர்தான், முதுகெலும்பா இருக்கிறதே சின்னப்ப கணேசன் அவர்தான். அடுத்ததா கலைத்துறைக்கு இவர் வந்து அடி எடுத்து வைக்கும்போது என்னை மட்டும் இவர் விட்டுருவாரா? இவர் வந்து இந்த மாதிரி படம் பண்றது நாங்க வந்து இதற்கு முன்பாகவே வேலை செய்யும் போதே இந்த படத்தை பத்தி பேசிக்கிட்டே இருப்பாரு. யாரை போய் பார்த்தேன், என்ன நடந்தது, ஏன் இந்த படம் தள்ளி போகுது, எல்லாத்தையும் சொல்லிட்டு இருப்பாரு. அந்த மாதிரி தள்ளி தள்ளி போயிட்டு இருந்தது. அப்போ நானும் அவரும் நான் சென்னைக்கு ஆபீஸுக்கு இங்க ஆபீஸ் போட்டு இங்க நாரதன் மீடியா ஆபீஸ் போட்டதுக்கு காரணமும் சின்னப்ப கணேசன் அவர்தான். அவர்தான் போய் எனக்காக ஆபீஸ் பார்த்தது, பேசினது எல்லாமே அவர்தான் காரணம். அப்படி இருக்கும்போது இவர் இந்த பட வேலையை ஆரம்பிக்கிறாரு, படத்தை பத்தி பேசுறாரு. அப்போ எனக்கு எந்த ஒரு ரோல் அதுல கிடையாது. அதுக்கப்புறம் வந்து என்னை வந்து அவர் என்ன எடுத்துக்கலான் இருந்தாருன்னா, அவர் கூட பயணிக்கிற ஒரு டைரக்டரா, அதாவது ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரா, அது மாதிரி கோ டைரக்டரா ஏதாவது பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி தான் அவர் பிளான் பண்ணியிருந்தாரு. ஆனா எனக்கு இதுக்கு முன்பாகவே ஆர்ட் பிலிம் அதுல எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் நடிச்சு ஒரு அனுபவம் இருந்தது. மாமா வந்து ஆர்ட் டைரக்டரா இருக்காரு. அவர் கூட பயணம் பண்ணதுனால எனக்கு இந்த கோ ஆர்ட் டைரக்டர் இல்ல ஆர்ட் டைரக்டர் இல்ல, ஆர்ட் பிலிம் டைரக்டர், ஆர்ட் ஆர்ட் பிலிம் பிலிம் பண்ணக்கூடிய டைரக்டர். விளம்பரம் பண்ணக்கூடியவரா இருக்காரு. அவரு கூட நான் பயணம் பண்ணதுனால எனக்கு அந்த கோ டைரக்டர் இது கொஞ்சம் தெரியும். நான் அந்த இதுல தான் போய் ஜாயின் பண்ணலான்னு இருந்தேன். அதுக்கப்புறம் நான் அவர்கிட்ட வந்து கெஞ்சி கூத்தாடி எனக்கு ஒரு இது ரோல் கொடுங்க அப்படிங்கும்போது, வாங்க விஜய் உங்களுக்கு வந்து நான் ஹீரோ ரோலே கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு திண்ணையில இருந்தவனுக்கு திடீர் கல்யாணன்ற மாதிரி எனக்கு வந்து ஹீரோ ரோலே கொடுத்தாரு. அதுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம். என்னோட வாழ்க்கையில நான் படிச்சது சிவில் இன்ஜினியரிங் டிப்ளமோ முடிச்சுட்டு நான் பிஜேபியோட ஸ்டேட் லெவல்ல பில்டிங் கமிட்டியோட இன்சார்ஜா இருந்தேன். தமிழ்நாடு முழுக்க நான் தான் இன்சார்ஜா இருந்தேன். அதுல இருந்து இதுதான் என்னோட வாழ்க்கை பயணம் அப்படின்னு இருக்கும்போது, இல்லடா விஜய் உனக்கு வந்து கலைத்துறையில தான் உன்னோட எதிர்காலம் இருக்கு, உன் வாழ்க்கையே இதுல தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாரதன் மீடியாவை தொடங்கி அதுல இருந்து சினிமாவுக்கு கொண்டு வந்ததுக்கு காரணம் இவர் தான். இதுல சில பேர்லாம் வந்து சின்னப்ப கணேசன் தான் உன்னுடைய அப்பாவா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அவர்கிட்ட கூட கேட்டிருக்காங்க, உங்களோட பையன் தான் சின்னப்ப கணேசனா அப்படின்னு சொல்லிட்டு. உண்மைதான். என்னுடைய என்னுடைய பையன் தான் விஜய் சின்னசாமியான்னு கேட்பாங்க. சார் எல்லாருக்குமே நீங்க சின்னப்பா பொறுமா செல்லமா சின்னப்பாவா இருக்காரு. இப்போ அந்த மாதிரிதான் வந்து பாத்தீங்கன்னா எனக்கான வாய்ப்பு என்பது நானா கேட்டேன் அப்படின்றது இருந்தாலும், இவரு வந்து எனக்கான வாய்ப்பு இந்த படத்துல உண்டு. அது வந்து இந்த மாதிரி கேமரா பின்னாடியான வேலை தான், பேக் அண்ட் ஒர்க் தான் எனக்கு அதிகமா வச்சிருந்தாரு. ஆனா நானா கேட்டதுனால எனக்கான ஒரு இதா ஹீரோ சான்ஸ் கொடுத்தாரு. அங்க ஷூட்டிங் ஸ்பாட்ன்றது உண்மையாலுமே சமூக நீதி பேசக்கூடியதா மட்டும் இல்லாம அங்க இயல்பாகவே நடந்தது. இதெல்லாம் இந்த சினிமான்றதுல எனக்கு வந்து இந்த விளம்பரம் இதுன்றது எனக்கு தெரியும். ஆனா இந்த சினிமான்றது எப்படி இருக்கும், அது எந்த அளவுக்கு வந்து கஷ்டமான ஒரு துறை. நாம வந்து சும்மா பேசிடலாம். இப்ப படம் வந்து ரிலீஸ் ஆன பிறகு இதை நம்ம இப்படி பண்ணியிருந்திருக்கலாம், இதை இப்படி மாத்தி இருந்திருக்கலாம், இந்த இதெல்லாம் சொல்லுவாங்க. ஆனா அங்க வந்து களத்துல நின்று பார்க்கும்போதுதான் வந்து இந்த படம் எடுக்கும் போதே சில பேர்லாம் வந்து சொல்லுவாங்க, ரிலீஸ் ஆன உடனே நான் வெளிநாட்டுக்குலாம் நான் போயிடுவேன், அந்த அளவுக்கு பிரச்சனைகள்லாம் இது வரும், விஜய் நீங்களாம் பார்த்து இருந்துக்கோங்க, இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருப்பாங்க. இப்போ கூட நம்ம ஆட்கள் இதுக்கு நம்ம லைக் பண்ணலாமா, ஷேர் பண்ணலாமா, கமெண்ட் பண்ணலாமா, இதெல்லாம் பண்ணலாம், நம்ம மேல ஏதாவது நடவடிக்கை எடுத்துருவாங்களா, இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில இந்துடான்னு ஒரு படத்துக்கு டைட்டில் வச்சு அதை வந்து தைரியமா அந்த படத்தை எடுக்கிறது என்கிட்ட இன்ன வரைக்கும் சொல்லிட்டு இருக்காங்க. நாங்க பேசுறதுக்கு பயப்படுறத நீங்க வந்து எடுத்திருக்கீங்க, ரொம்ப துணிச்சலா எடுத்திருக்காரு சின்னப்ப கணேசன். இப்போ நம்ம பேசுறதுக்கு முன்னாடி கூட நான் வரும்போது கார் டிரைவர் வந்து சொன்னாரு, அந்த படத்தை பார்த்தேன், ரொம்ப நல்லா இருக்கு, எப்படி இவ்வளவு தைரியமா நீங்க எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் கேட்டிருந்தாரு அவரு. இந்த அளவுக்கு குடும்பமா பார்த்திருக்காங்க. 30 வருஷம் நான் திரைக்கே இன்ன வரைக்கும் தியேட்டர்ல போய் படம் பார்க்கல. ஆனா இப்போ வந்து நான் 30 வருஷம் கழிச்சு பார்க்கக்கூடிய ஒரு படம் குடும்பத்தோட பேரம்பேத்தியோட உட்காந்து பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி மக்கள் மத்தியில மிகுந்த செல்வாக்கு படைத்த வரவேற்பு கிடைக்கக்கூடிய ஒரு படத்துல எனக்கு வாய்ப்பு கொடுத்த சின்னப்ப கணேசன் அவருக்கு வந்து மீண்டும் ஒரு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி 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 சார். நீங்க வந்து ஹீரோவா ரொம்ப அழகா ரொம்ப சூட்டபிளா செலக்ட் பண்ணிட்டீங்க. ஹீரோயின் உங்களுக்கு எப்படி கிடைச்சாங்க? அவங்க போட்டோலாம் நீங்க வந்து அந்த விளம்பரங்கள் எல்லாம் ரொம்ப போடலையே, வந்து சுருக்கமா சொல்லலாம். நம்ம படம் பத்திய பிரச்சனைகளை வந்து பின்னாடி பேச போறோம். இல்ல அதாவது வந்து நான் வந்து முதல்ல ஒரு முடிவு எடுத்திருந்தேன். என்ன அப்படின்னா,
சினிமாவுல உள்ள நடிகர்களை நம்ம சினிமாவுல இருந்து நிறைய துணை நடிகர்கள், நிறைய சின்ன சின்ன கேரக்டர் பண்ணக்கூடியவங்க இவங்கெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. பெரும்பாலும் அவங்கள தான் நம்ம பயன்படுத்துவோம் சினிமாவுல. ஏதாவது சின்ன பட்ஜெட்ல ஒரு படம் எடுத்தா கூட சின்ன சின்ன கேரக்டர், அதாவது சின்ன சின்ன கேரக்டர்ல பெரிய படங்கள்ல சின்ன சின்ன கேரக்டர்ல வரக்கூடியவங்கள நமக்கு பெரிய பெரிய கேரக்டர்ல நம்ம அவங்கள பயன்படுத்திட்டே போவோம். இது நடைமுறையில உள்ளது. நான் என்ன முடிவு பண்ணேன் அப்படின்னா, இந்த இதுல நம்ம அப்படி பயன்படுத்த வேண்டாம். புது ஆட்களை நம்ம பயன்படுத்துவோம் அப்படின்னு சொல்லி கதாநாயகியும் அதே மாதிரி தேடணும். கதாநாயகனை தேடும்போது கதாநாயகனுக்கு நான் உண்மை சொல்லிடுறேன். இந்த படமே கதாநாயகியை மையப்படுத்தி தான் போகும் கதை. ஆமா. டைட்டிலே கதை அவங்க பேர் கதா ஆமா. அதனால கதாநாயகியை மையப்படுத்தி தான் போகும். அதனால என்ன பண்ணேன் அப்படின்னா, இல்ல கதாநாயகனுக்கு பெரிய அளவுல கிடைக்காது ரோல் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதுனால நான் கொஞ்சம் விஜய்கிட்ட கூட கொஞ்சம் அவாய்ட் பண்ணேன். அப்புறம் கடைசியில அவருக்கு அந்த ஆர்வம் இருக்குன்னு தெரிஞ்ச பிறகு நம்ம அதுல யோசிச்சு பார்த்தோம். இது கரெக்டா தான் இருக்கும். ஓகே, அப்ப நீங்க இப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அப்புறம் அவருக்கு அதுக்கு தக்கவாறு அவர் நடிக்கிறாருங்கிறதுனால அவருக்கு அதுக்கு தக்கவாறு கொஞ்சம் டயலாக் எல்லாம் அப்புறம் எழுதுனேன் சில விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் செய்தோம். அதுக்கு ஓரளவுக்கு தான் பண்ண முடிஞ்சது. இல்லைன்னா கதை வேற மாதிரி மாறிடும்ங்கிறதுனால அந்த வீட்டுக்கு மேல நம்ம போகல. ஆனா அவரை சொல்லிட்டேன், இவ்வளவுதான் இருக்கும். நீங்க கதாநாயகன் அப்படிங்கிறதுனால வழக்கமான விஜய் படத்துல வரக்கூடிய கதாநாயகனுக்குள்ள ரோலும் கதாநாயகிக்குள்ள ரோலுக்கும் உள்ள வித்தியாசத்தை இப்ப யோசிச்சிட விடாது. இது கதாநாயகி ரோல், இதுதான் முக்கியத்துவமா இருக்குங்கிறத சொன்னேன். கதாநாயகியை தேர்வு செய்யும் போது ஒரிஜினலா நான் என்ன பிளான் பண்ணேன்னா, இந்த கதையை எஸ்சி பட்டியலின சமுதாயத்தை சார்ந்தது அந்த மாதிரி கதையை நம்ம முடிவு பண்ணி எடுத்திருக்கனால அந்த சமுதாயத்தில இருந்தே ஒரு பெண்ணை வச்சா பொருத்தமா இருக்கும்ங்கிறத நான் தேடினேன். அப்படிதான் ஒரிஜினலா நான் தேடினேன். ஒரு பெண்ணு யூடியூப்ல கொஞ்சம் ஃபேமஸான ஒரு பெண்ணை கூப்பிட்டோம். அவங்க வந்தாங்க, பேசினாங்க. கடைசியில அவங்க அந்த ஜாதி படம் மத படத்துல எல்லாம் நடிக்க மாட்டேன், எங்க டீம்ல அதை மாதிரி சொல்லியிருக்காங்க. அவங்க அந்த ஒரு டீமா இருந்து செயல்பட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுல விருப்பப்படலை. அப்புறம் நான் யோசிச்சேன், சரி வேண்டாம், நம்மளுடைய அந்த அந்த பட்டியலின சமுதாயத்தில இருந்துதான் ஒரு கதாநாயகியை கொண்டு வரணும் அப்படிங்கிறத காம்ப்ரமைஸ் ஆயிடும். ஏன்னா நாள் நெருங்கிட்டு இருக்கு. அதனால நம்ம அடுத்த ஆப்ஷன் போகணும்னு சொல்லிட்டு அது பண்ணும்போது அதுல நான் பல பேர் நம்முடைய இதுல இருக்கக்கூடிய இப்போ கேமராமேன், இல்லைன்னா கோ டைரக்டர், இல்லைன்னா அசோசியேட் டைரக்டர், இல்ல மற்ற அது இன்வால்வ் ஆயிருக்கு எல்லாருமே ஆளுக்கு ஒரு இதை நம்ம கொடுப்பாங்க, ரெஃபரன்ஸ் கொடுப்பாங்க. அத மாதிரி கொடுக்கும்போது இது கேமராமேன் மூலமாக இந்த இப்ப நம்ம கதாநாயகி கமிட் ஆனாங்க. அவரு 2-3 ரெஃபரன்ஸ் கொடுத்தாரு. அவர் நல்லா ஒர்க் பண்ணாரு. பாண்டி அருணாச்சலம் நல்லாவே ஒர்க் பண்ணாரு. படம் முழுக்க நல்லா உழைச்சாரு. ரொம்ப நல்லாவே பண்ணாரு. அதுல அந்த கதாநாயகி அவர் தான் ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாரு. பார்த்தேன், எனக்கு நிறைய பேரை சொன்னாரு, போட்டோ எல்லாம் கொடுத்தாரு. பார்க்கும்போது இவங்களுக்கு பரதநாட்டியம் தெரியும்னு சொன்னார். முகத்தை பார்த்தோம். இந்த நமக்கு அந்த அந்த கேரக்டருக்கு இது கரெக்டா இருக்குமாங்கிறத நம்ம பார்ப்போம்ல. அந்த மாதிரி நான் ஒரு இதை யோசித்தேன். ஏன்னா இது பட்டியல் இனம், அவங்களுக்கு ஆகோ ஓஹோ கலர் தேவையில்லை. அவர் நேட்டிவிட்டியோட வரணுங்கிறத நான் கொஞ்சம் அதுல காம்ப்ரமைஸ் ஆகாம இருந்தேன். அப்ப அந்த நேட்டிவிட்டி கலருக்கு தக்கவாறு வைப்போம் அப்படிங்கிற மாதிரி ஓரளவுக்கு மேட்ச் ஆகுற மாதிரி பிளான் பண்ணணும்னு பார்த்தேன். அந்த முகம் கரெக்டா எனக்கு அதுல செட் ஆச்சுது. அப்போ ஓகே, இந்த இதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி. இன்னொன்று பரதநாட்டியம் தெரியும். அப்போ முக பாவனைகள் எல்லாம் கரெக்டா வரும், நடிப்பு எக்ஸ்பிரஷன் எல்லாம் பக்காவா இருக்குங்கிறத நான் நம்பினேன். அதுக்கு பிறகு அவங்களுக்கு கொஞ்சம் ரிஹர்சல் கொஞ்சம் குறிப்பிட்ட நாள் கொடுத்தோம். 1-2 நாள் ரிஹர்சல் கொடுத்த உடனே தெரிஞ்சு போச்சு அவங்க எந்த இதுனாலும் நல்லா பண்ணிடுவாங்க. இன்னொன்னு டயலாக் எல்லாம் நல்லா மைண்ட்ல நிற்கும் அவங்களுக்கு. டயலாக் நம்ம சொல்லிட்டோம்னா போதும். அப்புறம் கதையை நான் அவங்களுக்கு சொல்லிட்டேன், இதான் கதை, இதுல என்ன வேணாலும் விமர்சனம் பின்னாடி சொல்லலாம் உங்களை, அது நீங்க பாத்துடுங்க. பிறகு கடைசியில படத்தை முடிச்சுட்டு சீலா ராஜ்குமார் மாதிரி நாங்க திரௌபதி 1ல திரௌபதியில நடிச்ச கதாநாயகி எனக்கு தெரியாம எடுத்துட்டாங்க, என்கிட்ட கதையே சொல்லல, அப்படி எல்லாம் நீங்க கதை சொல்லக்கூடாது. அதனால படத்துல நாங்க இதை பண்றோம், சொல்லியே பண்றோம், இதான் கதை, இதுல இதுதான் இருக்கு விஷயம். ஆனா ஒரு பெண் ஆனா உங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவமான ஒரு ரோலா இருக்கும் இது. அப்படி எல்லாம் சொல்றேன். பாட்டு இருக்கு, ஃபைட்டு கூட வச்சிருந்தேன், எங்களால அதை பண்ண முடியல. அதனால சின்ன ஒரு ஸ்ட்ரகிளோட முடிச்சுட்டாங்க. அது கூட அவங்களுக்கு நல்லா தான் இருக்கும். ஏன்னா அவங்க கால் லெக் அப்படியே சும்மா மார்புக்கு மேல வரும். அப்படியே அந்த ஒரு ரவி சாருக்கு மார்புக்கு மேல அந்த அளவுக்கு லெக் மேல வரும். அந்த மாதிரி எல்லாம் பண்ணாங்க. இது மாஸ்டர் வச்சு எல்லாம் பண்ணியிருந்தா அப்படின்னா ரொம்ப நல்லா இருந்திருக்கும் அது. ஆனா அதுக்குள்ள பட்ஜெட் எங்களுக்கு தாங்கல, அங்க உள்ள சூழ்நிலையும் செட் ஆகல. அதனால அதை வேற மாதிரி நாங்க இதை பண்ணியிருந்தோம். இப்படித்தான் கதாநாயகியை செலக்ட் பண்ணோம். மற்றபடி கதாநாயகியை முன்னிலைப்படுத்தக்கூடாது அப்படிலாம் கிடையாது. கதாநாயகியை முன்னிலைப்படுத்த எல்லாம் பண்ணிட்டே வந்தோம். ட்ரெய்லர்ல பாருங்க, முழுக்க கதாநாயகி தான் டாமினேட் பண்ணியிருப்பாங்க. அப்படிதான் நம்ம பண்ணணும். ஃபர்ஸ்ட் லுக்கு நம்ம வெளியிடும் போது நம்ம RSS முன்னிலைப்படுத்தணும்னு நினைச்சோம். அதனால மாஸ்டர் கனல் கண்ணனுடைய அந்த RSS அவரு சாகா பிரணாம் பண்ணக்கூடிய அந்த ஸ்டில்ல வச்சு ஃபர்ஸ்ட் லுக்குன்னு நம்ம வெளியிட்டோம். அதுக்கு பிறகு வந்ததுல அவரை வச்சு வெளியிட்டோம். மற்ற இதையும் பண்ண எல்லாத்தையும் கதாநாயகி ஒரு சில 2 பையன்மார கூட நிக்கிற மாதிரி டிசைன் எல்லாம் நம்ம வெளியிட்டோம். அப்படிலாம் ஒண்ணும் பண்ணல, அவங்களெல்லாம் வச்சுதான் பண்ணணும்.
இந்த படத்தை நம்ம கொண்டு வரும்போது அதுக்கு ஒரு தம்புனையில் வைக்கும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, விஜய் இருக்கட்டு அப்படிங்கிற மாதிரி நான் தான் முடிவு பண்ணல. ஏன்னா இவர் கதாநாயகன் அப்படிங்கிறனால இவருக்கு ஒரு முக்கியத்துவம் படத்துலயும் கம்மியா தான் இருக்க போகுது இருக்கு. அதனால கதாநாயகியை கம்பேர் பண்ணும்போது கம்மியா இருக்கு. அதனால இவருக்கு தம்புனையில நம்ம இவரை வைப்போமே அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுச்சு. யாரும் அதை கட்டாயப்படுத்தலன்னு சொல்லல. இதுல யாருக்கு தலையிடம் கிடையாது, ஒன்னும் குறுக்கிடம் கிடையாது. அதனால நம்ம இவரை வைப்போம்னு சொல்லி தம்புனையில வச்சதுனால நம்ம ஒரு 13, 14 சேனல்ல நம்ம இது வரைக்கும் கொடுத்துருக்கோம். எல்லா சேனல்லையும் ஒரே தம்புனையில தானே வைக்க முடியும். மாத்தி மாத்தி வச்சா வேற வேற படங்கிற மாதிரி ஆயிரும். ஒரே தம்புனையில அப்படியே மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இப்ப இந்த ப்ரொமோல கூட நீங்க அதை தான் அதிகமா மெயின்டைன் பண்ணிட்டே வரும். ஏன்னா அது இந்த படம்னு தெரியுதுக்காக. அது ஒரு நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் ஒரு ட்ரிக்கு தானே. இதை பார்த்த உடனே இது இந்துடான்னு ஞாபகத்துக்கு வரணுங்கிற நோக்கத்துலதான். மற்றபடி கதாநாயகி மிகப்பெரிய மரியாதை உண்டு அவங்களுக்கு. அது அவங்களுக்கும் தெரியும். நம்ம அதனால அப்படித்தான் பண்ணிருக்கோம். அதுல ஒன்றும் குறைபாடு இல்லை. ஓகே. இப்போ படத்தோட பிரச்சனைகளை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி கடைசியா படம் சம்பந்தப்பட்ட ஒரு கேள்வி. அந்த படத்துல நீங்க ஒரு கால் இழந்தவரா ஒரு பிற்பகுதியில வருவீங்க. ஸோ உங்களுக்கு உண்மையிலேயே அதை உங்களுடைய உண்மை பிரச்சனையா நீங்க வேற ஒரு இடத்துல நீங்க சொன்னீங்க. அதை பத்தி கொஞ்சம் விவரமா சொல்ல முடியுமா? எப்படி அந்த மாதிரி நிகழ்ச்சி நடந்தது, படத்துல புகுத்த முடிஞ்சதுன்னு சொல்லுங்க. அதாவது எப்படின்னாக்கி உண்மையிலே எனக்கு கால் இல்லை. நான் போட்டிருக்கிறது ஆர்டிபிஷியல் லெக் தான், செயற்கை கால் தான் நான் போட்டிருக்கேன். எனக்கு 14 வயசுல ஒரு லாரி ஆக்சிடென்ட்ல இந்த கால் போச்சுது. அன்னைக்கு காலில் அடிபட்டது ஒரு பாதத்துல தான் அடிபட்டுச்சு. 3 விரல், அதாவது இப்ப காலில் பெருவிரல் சுண்டு விரல் தவிர மற்ற 3 விரல் தான் பாதிப்பு ஆயிருந்துச்சு. சைக்கிள்ல நாங்க போயிட்டு இருக்கும்போது லாரி எங்க ஓவர்டேக் பண்ணும்போது லாரியினுடைய பேக் வீல் உள்ள சைக்கிள் போயிட்டு நாங்க டபுள்ஸ், நான் ஃப்ரண்ட்ல அந்த பார்ல உட்கார்ந்து இருந்தேன். நான் சின்ன பையன், 14 வயசு. அப்ப அந்த நேரத்துல நடந்த ஒரு விபத்து. அந்த விபத்துல கால் பாதத்துல அடிபட்டதுக்கு இப்ப எனக்கு படத்துல நம்ம காணிக்கக்கூடிய அளவுக்கு இதை ஆபரேஷன் பண்ண வேண்டியதா போச்சுது. ஏன்னா தகுதி இல்லாத ஆட்கள் மருத்துவராக டாக்டர் ஆனதுனால உள்ள எனக்குடைய பாதிப்பு. நீட்டை வச்சு நம்ம இந்த கதையில மெயின் கதையை அந்த நீட்டை வச்சு மன்னிக்கணும். இப்ப புரியுது நீங்க ஏன் நீட்டை ஒரு மையப்புள்ளியா உங்க கதையில வச்சிருக்கீங்கன்னு சொல்லுங்க. அதான் தகுதி இல்லாதவங்க, அதாவது நம்ம ஒரு கிளரிக்கல் வேலைக்கு ஒரு தடவை நம்ம தேடுறோம், இல்லைன்னா ஒரு போலீஸ் இருந்தா கூட நிறைய தகுதிகள் அவங்களுக்கு இருந்தா தான் நம்ம எடுக்க முடியும். ஒரு டிரைவரா இருந்து அவருக்கு குறைஞ்சது 8ஆம் வகுப்பு படிச்சிருக்கணும், 10ஆம் வகுப்பு படிச்சிருக்கணும், அதுவும் தேவை. டிரைவிங் மட்டும் போறாதா, 8ஆம் கிளாஸ் ஏன் படிச்சிருக்கணும் அப்படின்னு நம்ம யாரும் கேட்கல. அதுக்கு அந்த இது தேவைன்னு வைக்கிறோம். அதே மாதிரி ஒரு மருத்துவரா வரக்கூடியவங்க உயிரை காப்பாற்று. இப்போ ஒரு கலெக்டர் இருக்காரு அப்படின்னா கலெக்டர் IAS வரைக்கும் போய் தான் வர முடியும். அந்த எக்ஸாம் எல்லாம் எழுதி பாஸ் ஆகி அதுக்கு பிறகு தான் அவர் வர முடியும். சாதாரணமா UPSC எழுதி பாஸ் ஆகி தான் IASக்கு வர முடியும், உள்ள நுழைய முடியும். இவ்வளவு பெரிய ஒரு மாவட்டத்தை கட்டி ஆளக்கூடிய ஒருத்தருக்கு, இல்லைன்னா ஒரு மாவட்டத்துல சட்ட ஒழுங்கு பார்க்கக்கூடிய ஒரு IPSக்கு IPS படித்த அதாவது ஒரு SPக்கு, மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளருக்கு ஒரு IPS படிப்பை நம்ம வச்சிருக்கோம். அதுக்கு ஒரு UPSC தேர்வு எழுதிதான் உள்ளே போக முடியும்னு வச்சிருக்கோம். ஆனா உயிரை காப்பாத்துறது, நம்ம உயிரோட விளையாடக்கூடியவங்க, உயிரை காப்பாற்றக்கூடியவங்க, அவங்க சும்மா அந்த கறிக்கடையில வேலை பார்க்கறவங்க, ஏதோ அப்ப மினிஸ்டரா இருந்தாரு, இல்லைன்னா அப்பா ஒரு நடிகரா இருந்தாரு, நடிகையா இருந்தாங்க அப்படின்னா அது ஒண்ணுமே போதுமா? பணம் இருந்தா போதுமா? ஒரு பெரிய தொழில் அதிபர் அப்படின்னா அவருக்கு பையன் பிள்ளைகள் எல்லாம் டாக்டர் ஆக்கிடுவாங்க. ஏன்னா டாக்டருங்கிறது ஒரு கௌரவம். அப்ப அந்த டாக்டருக்கு என்ன இருக்கும்? அதான் என் காலில் அப்ரெண்டிஸ் பார்த்துட்டு போயிட்டாங்க. அப்படிதான் அது. 8 நாள் அங்க இருந்தோம் கோபிச்செட்டிப்பாளையம் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில. 8 நாளையில முடிஞ்சு போச்சு. படுத்து அப்படியே அழியிட்டு காலு. அது இங்க இருந்து பழையபடி நாங்க நாகர்கோயிலுக்கு கொண்டு போனாங்க. பழைய திருவள்ளூர் பஸ் இங்க இருந்து கோயம்புத்தூர் போய், கோபிச்செட்டிப்பாளையத்துல இருந்து கோயம்புத்தூர் போய், கோயம்புத்தூர்ல இருந்து திருவள்ளூர் பஸ்ல ஏறி உட்கார்ந்தா மற்ற பேசஞ்சர்கள் என்ன பண்ணிருந்தாங்கன்னா நல்லா கட்டிட்டாங்க. அதுவே எங்களை டிஸ்சார்ஜ் பண்ணிக்க பெரும்பாடு. அங்க போய் கேஸ் போட்டுருவோம் சொல்லி பயந்து போய் அதெல்லாம் பண்ணாங்க. கடைசியில கேஸும் போடல, ஒண்ணும் போடலையே, நாங்க அங்க போய் ட்ரீட்மெண்ட் பண்ண போறோம், ஊருக்கு போறோம்னு சொல்லி கடைசியில விட்டாங்க. விட்டு கட்டிட்டாங்க, மேல ஃபுல்லா கட்டிட்டாங்க. கட்டி அதுக்கு மேல பான்ஸ் பவுடரை வாங்கி தட்டுனாங்க மேல. அவ்வளவு சுமல். அதான் சதை மனிதனுடைய சதை அழுகிட்டுன்னா அது என்ன ஆகும்? அது நேரடி. ஏன்னா எனக்கு அந்த வாசம் தெரியல, அந்த நாத்தம் எனக்கு தெரியல. ஏன்னா என்னுடைய காலில் நானே தானே அதை நேரடியாக அனுபவிச்சுட்டு இருக்கேன். எனக்கு அந்த சுமல்லே தானே இருக்கேன். அதனால எனக்கு பெருசா தெரியல, மற்றவங்களுக்கு தெரியுது. பஸ்ல ஏறினா பஸ்ல உண்மையில அது ரொம்ப கஷ்டமான ஒரு இன்சிடென்ட். அது திருவள்ளூர் பஸ்ல ஏறி உட்கார்ந்தாச்சு. பின்னாடி இருக்க 1-2 பேசஞ்சர் என்ன கீழே இறக்க சொல்றாங்க, அந்த சுமல்ல இருக்க முடியலன்னு சொல்றாங்க. உண்மையிலே அந்த கண்டக்டருக்கு முகம் கூட எனக்கு ஞாபகம் கிடையாது. ஒருத்தர் என்ன கையில மடியில வச்சிருக்காரு, பின்னால பெட்ல உட்கார முடியாது, பேஷண்ட் மடியில வச்சிருக்காரு. இன்னும் ஒருத்தர் எங்க அப்பா பக்கத்துல இருக்காருன்னா அவருக்கு மேல அந்த மற்ற காலை வச்சிருக்கேன். அப்படிதான் என்ன அப்படி மடியில வச்சுதான் கொண்டு போறாங்க. இந்த சூழ்நிலையில அதை எதிர்த்தாங்க. அந்த மாதிரி மனநிலையில இருந்தாங்க. சுமல் தான், நான் இல்லைன்னு சொல்லல, அதையும் அப்போஸ் பண்ணாங்க. ஆனா அந்த இடத்துல அந்த கண்டக்டர் பயங்கரமா திட்டுனார்.
உங்க வீட்டுல இந்த மாதிரி ஒரு சம்பவம் வந்தா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டார். கேட்டு நல்லா பயங்கரமா எனக்காக பேசினார். பேசி அது பிறகு எல்லாரும் அமைதியாயிட்டாங்க. அது பிறகு போயிட்டு வண்டி நாகர்கோவிலுக்கு போச்சுது. நாகர்கோவில்ல கோட்டாறு கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி, அப்ப கோட்டாறுல இருந்துச்சு கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி, அங்கதான் கணேசமுடி டாக்டர் தான் இந்த இதை பண்ணாரு. அவரு திறமையானாரு. ஒரே நாள் 3 ஆபரேஷன். காலையில 10 மணிக்கு உள்ள போயிட்டு 3 மணிக்கு வெளியே வந்தோம். காலையில கரண்டைக்கு பக்கத்துல கட் பண்ணிட்டாங்க. அப்போ ஸ்கேன்ல எடுக்கக்கூடிய வசதி இல்ல. அப்ப எக்ஸ்ரே தான். கரண்டைக்கு பக்கத்துல கட் பண்ணி பார்த்தா இன்னும் நரம்புல செப்டிக்கா இருக்கு. அடுத்த ஆபரேஷன் பழையபடி கொஞ்சம் ஒரு 4 இன்ச்சு மேல. அப்புறம் கடைசியில அவங்க டிஸ்கஸ் பண்ணி முடிவு எடுத்ததுதான் இந்த பையனுக்கு, அப்ப நான் பையன் தானே, இந்த பையனுக்கு இந்த முட்டுல இருந்து வெட்டி போடுறது ரொம்ப ஈஸி. ஆனா அவன் இடுப்புல கொண்டு போய் பெல்ட் மாத்தி நடக்க வேண்டியது இருக்கும். ரோட்டை கிராஸ் பண்ணா அவன் சிரமப்படுவான். படியாரன்னா ரொம்ப கஷ்டப்பட வேண்டியது இருக்கும். அதனால அப்படி பண்ண வேண்டாம், இன்னொருக்கா ட்ரை பண்ணுன்னு சொல்லி முட்டுக்கு கீழே கரெக்டா இப்ப இந்த படத்துல இருக்கக்கூடிய கொஞ்சம் தான் இருக்கும், ஒரு 3 இன்ச்சு தான் அந்த எலும்பு இருக்கும். கரெக்டா பாத்தீங்கன்னா அந்த 3 இன்ச்சை வச்சு அவரு பிளான் பண்ணி பண்ணாரு. அது ஓகே அது அதுக்கு வேற பிரச்சனை இல்லை. 3 மணி காலையில 10 மணி போயிட்டு 3 மணிக்கு தான் எனக்கு நினைவு திரும்ப. 3 மணிக்கு மேல ஆபரேஷன் தியேட்டர்ல இருந்து வந்ததே 3 மணின்னு சொல்லுவாங்க. வந்த பிறகு அந்த நினைவு திரும்புறது கூட ஒரிஜினல் தான். இந்த படத்துல வச்சிருப்போம்ல, அந்த நினைவு திரும்ப உடம்பெல்லாம் அப்படி ஒரு மாதிரி முடிச்சதெல்லாம் பண்ணோம்ல, இது ஒரிஜினலா நான் பண்ணதை எனக்கு சொன்னாங்க. எனக்கு நினைவு திரும்பி பார்க்கும்போது எங்க அப்பா என் இடது பக்கம் நின்னாரு. நின்று அவர்கிட்ட நான் வேற ஒண்ணுமே கேட்கல. நான் பொதுவா எனக்கு குளுக்கோஸ் எல்லாம் இறங்கும் போது இல்ல ரத்தம் இறங்கும் போதெல்லாம் நான் ஒரு கையில ரத்தம் ஒரு கையில குளுக்கோஸ் அங்க உள்ள போயிட்டு வெளியே வரும்போது அப்படிதான் இருந்துச்சு. இதுவே காட்சி அப்படிதான் அமைச்சிருப்போம். அதுல எனக்கு கையை யாரும் பிடிக்க விட மாட்டேன். எனக்கு எப்படி இருந்தாலும் சரி, நான் யாரும் கையை பிடிக்காம நானே தான் அதை கண்ட்ரோல் பண்ணுவேன் இதை அப்பவே. அப்ப அதனாலதான் நான் யாரும் பிடிக்காம இருப்பாங்க. நான் நினைவு திரும்பணும்னு பார்த்தேன். என்ன அந்த மொத்த இதையும் பார்க்கும்போது எல்லாரும் எங்க குடும்பம் அவ்வளவு நிக்குது. அப்படியே அவ என் பெட்டை சுத்தி நிக்கிறாங்க. நிக்கும் போது இடது பக்கம் பார்த்தா என்னோட கை பக்கத்துல எங்க அப்பா நின்னாரு. அவர்கிட்ட நான் சொன்னேன், எப்பா எனக்கு கால் எவ்வளவு எடுத்துக்காவ பாக்கணும்ப்பா அப்படின்னு. அவரு கண்ணுல கண்ணீர் வந்துட்டு, படிக்காத ஆளுதான், கண்ணீர் வந்துட்டு அப்படியே என்ன தூக்குனாரு. என்னுடைய தோல்ல கை கொடுத்து அப்படியே மேல அப்படியே லைட்டா தூக்குனாரு. தூக்கும் போது இந்த வார்த்தையை சொன்னார், உனக்கு கொடுத்து வச்சது இவ்வளவுதான் மக்கா அப்படின்னு சொன்னார். இந்த டைலாக் அப்படியே மாத்தி வச்சிருப்போம், உங்களுக்கு கொடுத்து வச்சது இவ்வளவுதான் அப்பா அப்படிம்பார் கதாநாயகி. இது ஒரிஜினல். அப்படியே இதை அப்படியே நம்ம இதை பயன்படுத்திருந்தோம். அதனால கால் கிடையாது, வாழ்க்கையில அது மைனஸ், படத்துல அதை பிளஸ்ஸா மாத்துவோம்னு சொல்லி வச்சேன், வேற ஒண்ணும் கிடையாது. ஆனா இதை எதிர்பார்த்தேன். எனக்கு கால் உண்மையிலே இருக்கா இல்லையான்னு சொல்லி ஆடியன்ஸ் என்ன தெரியாதவங்க, இப்ப எங்க குடும்பத்துல உள்ளவங்க நண்பர்களுக்கு எல்லாம் தெரியும். அதுக்கு அதை இன்னும் கூட ரொம்ப பழக்கப்பட்டவங்களுக்கு ரொம்ப நெருக்கமானவங்க மட்டும்தான் கால் இதுல இருந்து இல்லைன்னு தெரியும். என் கூட தங்கி இருந்தாலோ அந்த மாதிரி ஏதாவது ரூம்ல தங்கக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் அவங்களுக்கு எல்லாம் தெரியும். காலை கலத்திக்கோம்ல நைட்டு தூங்கும்போது அப்ப தெரியும். மற்றபடி நம்ம எங்கேயாவது சந்திக்கும் போது பார்த்தவங்களுக்கு எல்லாம் ஏதோ கால் லைட்டா தாங்கி நடக்கிறேன்னு மட்டும்தான் தெரியும். வண்டி 2 வீலர்ல ஓட்டிட்டு தெரிவேன். ஆனா யாருக்கும் அது பெருசா தெரியாது. ஏதோ கால்ல ப்ராப்ளம்னு தெரியுமே ஒழிய இவ்வளவு கால் இல்லைங்கிறதுலாம் தெரியாது. ஆனா இதுல அது இதுக்கு வெளியே உள்ளவங்க புதுசா பாக்குறவங்களுக்கு உனக்கு உண்மையிலே கால் இருக்கா இல்லையாங்கிறத அவங்க சந்தேகப்பட்டுட்டாங்க அப்படின்னாலே நம்ம வெற்றி பெற்றுட்டோம் அப்படின்னு நினைச்சேன். கரெக்டா அது ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. உண்மையிலே கால் கிடையாது. நல்லது நல்லது. உங்களுக்கு இப்ப உங்களுக்கு இயல்பா உங்களோட வாழ்க்கையை நடத்த முடியறதுக்கு பத்தி ரொம்ப சந்தோஷம். சோ இப்ப நம்ம படத்தோட பிரச்சனைக்கு வருவோம். சோ இந்த படத்தை நீங்க ஜனவரியில இருந்து ரிலீஸ் பண்ணணும்னு முயற்சி பண்ணீங்கன்னு எங்களுக்கு எல்லாம் தெரியும். சோ இது எதுக்கான தாமதம் ஆச்சு? அது ஏன் நீங்க எலெக்ஷனுக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணது போது நீங்க யூடியூப்ல மாதிரி ஒரு சோசியல் மீடியால ரிலீஸ் பண்ண வேண்டிய கட்டாயம் உங்களுக்கு ஏன் வந்துச்சு? இதற்கான அரசியல் அழுத்தம் ஏதாவது இருந்ததா? இதை நீங்க சொல்லணும். அதாவது எப்படின்னாக்கி நான் டிசம்பர் எண்டுல அல்லது ஜனவரி ஃபர்ஸ்ட் வீக்ல நம்ம இந்த படத்தை கொண்டு வரலான்னு முடிவு பண்ணி வேலையை தொடங்கி பண்ணிட்டே வந்தோம். போஸ்ட் ப்ரொடக்ஷன் வரும்போது கொஞ்சம் தாமதமாச்சுது. நான் அப்போ என்ன நினைச்சேன் அப்படின்னா, டிசம்பர்ல தான், அதாவது நவம்பர் டிசம்பர்ல தான் திரௌபதி 2 வர மாதிரி பிளான். அதே டைம்ல தான் கந்தன்மலையும் வர மாதிரி இருந்துச்சு. அப்ப நம்ம சித்தாந்த ரீதியா 3 படங்கள் வருது. இதில் நமக்குள்ளே முட்டிக்க வேண்டாம், அடிச்சுக்க வேண்டாம், இருந்தாலும் நம்ம ஒரு கொஞ்சம் பின்னாடி முன்னாடி போய்கிடலாம் அப்படிங்கும்போது நான் மனசுக்குள்ள நான் ஒரு ஐடியா வச்சிருந்தேன். நான் அடிப்படையில இருந்தாலும் டிசம்பர்ல எண்ட ட்ரை பண்ணோம். ஆனா அந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன் தள்ளி போயிட்டு அப்புறம் ஜனவரி மாதம் 8ஆம் தேதி எல்லா வேலையும் முடிஞ்சுது. முடிஞ்ச உடனே கடைசியா ஒரு வேலை வைக்கலாம், ஒரு இதை செய்யலாம்னு சொல்லி யோசித்தோம், டிஸ்கஸ் பண்ணோம். என்னன்னா சப்டைட்டில் இங்கிலீஷ்ல கொடுக்கலாம் அப்படின்னு. அப்ப சப்டைட்டில் கொடுக்கணும்னா குறைஞ்சது ஒரு 20 நாள் தேவைப்படும். அதை எழுதணும், டைப் பண்ணணும், உள்ளெல்லாம் பண்ணணும், இன்சர்ட் பண்ணணும். அப்ப 20 நாளுங்கிறது ஜனவரி எண்டு போயிடும். அப்படின்னா பிப்ரவரி மாசத்துல போய் நம்ம சென்சாருக்கு அப்ளை பண்ண வேண்டியது இருக்கும். அதனால வேண்டாம், சப்டைட்டில் வேண்டாம், தமிழ்ல தானே படத்தை வெளியிட போறோம், அதுதான் முக்கியம், தேர்தலுக்கு முன்னாடி வந்தாதான் இது நல்லது அப்படிங்கிறத நான் முதல் பிளான் பண்ணிட்டேன். அப்ப அதனால நம்ம அதை சப்டைட்டில் இல்லாம ஜனவரி மாசம் 9ஆம் தேதி அப்ளை பண்ணிட்டேன். அவங்க உடனே 13ஆம் தேதி படம் பார்த்தாங்க. படம் பார்த்ததுல ஒரே ஒரு 4 பேர், அப்புறம் ஒரு அதிகாரி. இந்த 4 பேர்ல ஒருத்தங்களுக்கு இதுல முரண்பாடு இருக்கு, அதாவது கிறிஸ்தவங்க எல்லாம் ரொம்ப நல்லவங்க, இந்த படம் வெளியே வந்ததுன்னா பெரிய மத கலவரமே வந்துடும் அந்த அம்மா சொல்லியிருக்கீங்க அப்படி சொல்லியிருக்காங்க.
சரி இதுக்கு மேல டீட்டெயில் போடான்னு நினைக்கிறேன். இப்படி எல்லாம் சொன்னதாக பின்னாடி நமக்கு தெரிஞ்சுது. அப்படிலாம் சொல்லி ரிவைசிங் கமிட்டினாங்க. சரி ஓகே ரிவைசிங் கமிட்டி போயிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கல இதை. ஏன்னா சில டயலாக பொதுவா வந்து சில டயலாக மியூட் பண்ண சொல்லுவாங்க, மாடிஃபை பண்ண சொல்லுவாங்க. அவ்வளவுதான் நம்ம படத்துல உண்டு. வேற வந்து இதுல சீன்ல வந்து விசுவல்ல எதுவுமே கை வைக்க வாய்ப்பு கிடையாது. ஏன்னா ரொம்ப கொடூரமா ரத்த கலரியா இருந்ததுன்னா அதை கம்மி பண்ண சொல்லுவாங்க. இல்லைன்னா ரொம்ப செக்ஸுவல் இது சம்பந்தப்பட்டது ரொம்ப கவர்ச்சி ஆபாசம் அதிகமா இருந்ததுன்னா அதை வெட்ட சொல்லுவாங்க. அதுதான் அப்படித்தான் வரும் இதுல. மற்றபடி இதுல வந்து நமக்கு அதெல்லாம் கிடையாது. டைலாக்ல தான் வரும். டைலாக்ல சில இடத்த அவங்க மீட் பண்ண சொல்லலாம் அப்படின்னு சொல்லி நான் நினைச்சிட்டு சார் அதான் சொல்ல போறாங்கன்னு நான் நினைச்சேன். உள்ள ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மேல டிஸ்கஷன் போயிட்டே இருந்துச்சு படம் பார்த்து குழுவினர். அப்புறம் கடைசியில பார்த்தா எடுத்த எடுப்புல அவங்க இது சொன்னாங்க. நானும் வந்து ஏன் இதுக்கெல்லாம் கேட்கல. ரீசனா அவங்களே சொல்லிட்டாங்க. அதிகாரி தரப்புல இருந்து இதுல வந்து அதாவது இந்த ரிலீஜியஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நீங்க வச்சிருக்கீங்களா, அதுல வந்து கொஞ்சம் எங்களுக்குள்ள டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கு. அதனால நாங்க ரிவைசிங் கமிட்டிக்கு இதான் நியூஸா முடிவெடுத்திருக்கோம் அப்படின்னாங்க. சரி ஓகே பண்ணுங்க கையெழுத்து போட்டு வந்துட்டோம். அப்புறம் வந்து ஜனவரி 22ஆம் தேதி ரிவைசிங் கமிட்டிக்கு வந்து அது ஒரு ஆன்லைன்ல தான் அப்ளை பண்ணணும். அந்த விண்டோ ஓப்பன் ஆச்சு. உடனே நாங்க அப்ளை பண்ணிட்டோம். நான் என்ன எதிர்பார்த்தேன் அப்படின்னா ஒரு பிப்ரவரி முதல் வாரம் 2ஆம் வாரத்துல படம் பார்த்துருவாங்க. ஏன்னா அவ்வளவுதான் உண்டு. நான் நிறைய படங்கள் ஆன்லைன்ல நானே அப்ளை பண்ணிட்டு இருக்கேன். அதனால பெருசா ஒன்றும் டிலே ஆகாது, வந்துடும் சீக்கிரம் பண்ணிடுவாங்க அப்படின்னு நான் நினைச்சேன். ஆனா வந்து அப்படி நடக்கல. அது அப்படியே டிலே ஆச்சுது. டிலே ஆன உடனே என்ன பண்ணோம், யாருக்கு மூலமாங்கிற பேர் வேண்டாம், நிறைய பேர் எனக்காக வந்து நம்ம மத்திய இணை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் ஒரு மிச்சர் அமைச்சர் இருக்காருல்ல, அது கூட லாய்க்கலன்னு தான் நான் சொல்லுவேன். எதுக்கு இந்த ஆள் அமைச்சரா இருக்காருன்னு எனக்கு தெரியல. உண்மையிலே சொல்றேன், எதுக்கு இருக்காருன்னு தெரியல. ஒரு படம் இந்துடான்னு ஒரு படம் வருது, அது பிஜேபிக்கு இன்னும் சொல்ல போனா பச்சையா சொல்லலாம், வெளிப்படையா சொல்லலாம், பிஜேபிக்கு ஒரு பிரச்சாரம் பண்ணக்கூடிய ஒரு படமா வருது. இந்த படத்துக்கு நீங்க உதவலைன்னா நீங்க என்ன எந்த நட்டை கலத்த போறீங்க, எந்த ஆணியை புடுங்க போறீங்கன்னு கேட்கிறேன். ரொம்ப கேவலமான ஒரு செயலா இருந்துச்சு அவருடைய செயல். நான் வந்து அவர்கிட்ட போகணும்னு ஆசைப்படல. ஆனா ஒரு சரி ஒருவேளை கொஞ்சம் அவரை பண்ணிட்டேன். 14 நாள் தாண்டி போயிட்டு ஜனவரி 22ஆம் தேதி அப்ளை பண்ணியாச்சு. இந்த மாசத்துல ஒரு 8-9 நாள் கடந்தாச்சு. அடுத்த மாசத்துல முதல் வாரம் ஆகுது, படத்தை பார்க்கல. இதுக்கிடையில வேற 1-2 பேர் மூலமாகவும் நான் பேசிட்டேன், கொஞ்சம் சீக்கிரமா பண்ண சொல்லுங்க, எனக்கு எலெக்ஷனுக்கு முன்னாடி இந்த படத்தை வெளியிட்டாதான் ரெக்வஸ்ட் தான் பண்ண அதுல வந்து எல்முருகன்ட்ட கடைசியில போச்சுது. அது பேசின ஆள்லாம் பெரிய ஆட்கள், அவர்கிட்ட பேசினது, அவருக்கு பிஏட்ட பேசினதுல கொஞ்சம் பெரிய ஆட்கள் தான் பேசினாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், எல்முருகன்ட்ட நீங்க எல்லாரும் பேச முடியாது. எல்முருகன்ட்ட பிஜேபியினுடைய மாநில அளவுல உள்ள மூத்த நிர்வாகிகளே பேச முடியாது. போன் எடுக்க மாட்டார் அவர். அவ்வளவு பெரிய ஆளு சார். அவர்கிட்ட எல்லாம் வந்து அவரை அப்ரோச் பண்ண முடியாது. அவ்வளவு உயர்ந்த இடத்துக்கு போயிட்டார். அவர் வந்து யாருக்காக வேண்டி வேலை பார்க்கிறாருன்னா திமுக வேண்டி வேலை பார்க்கிறார், சன் டிவிக்காக வேலை பார்க்கிறார். சன் டிவில ஏதாவது இவருக்கு எதிராக செய்தி பார்த்திருக்கீங்களா? தினகரன்ல ஏதாவது செய்தி பார்த்திருக்கீங்களா? வராது. இவர் ஆதரிச்சு இவருக்கு பாசிட்டிவான நியூஸ் மட்டும்தான் வருமே ஒழிய, மோடியை திட்டி 24 மணி நேரம் செய்தி வாசிப்பாங்க, பிஜேபியை 24 மணி நேரம் விமர்சனம் பண்ணி இல்லாத பொய் செய்தி எல்லாம் போடுவாங்க. இந்த மனுஷன் கண்டுக்க மாட்டார். அந்த துறைக்கு அமைச்சர் இவருங்கிறதே இவருக்கு தெரியாது. அந்த துறைக்கு ஒரு தடவை மனோ தங்கராஜ் வந்து மோடி நமஸ்காரம் பண்றத வந்து ரொம்ப தவறான முறையில சித்தரிச்சு இருந்த போது எல்லாரும் கேட்டாங்க, ஏன் இதை வந்து ஒரு எடுக்க சொல்லி கூட வந்து ஒரு பிரஷர் வரல அப்படின்ட்டு. அதாவது இது மாதிரி நிறைய செய்திகள், கடைசியா உள்ள செய்தி, நம்மளுடைய RN ரவி கவர்னர் வந்து இங்க இருந்து மாறுதலாகி அவரை வந்து மேற்கு வங்காளத்துக்கு அவர் போறாரு. போகும்போது தினகரன் பத்திரிகையினுடைய அந்த போஸ்டர்ல வந்து 760 கோடி ரூபாயை அவர் மோசடி பண்ணதாக ஒரு செய்தியை தொங்க விடுறாங்க. இவரு தமிழ்நாட்டுக்காரரு, தமிழ்நாட்டு அமைச்சர், இவர் என்ன பண்ணிருக்கணும்? உண்மை இல்லைன்னு தெரியுது இல்ல, பொய் செய்தின்னு தெரியுது இல்ல, நீங்க அந்த மினிஸ்ட்ரியில இருந்து ஒரு சின்ன நட்டை கூட களத்தல இவர். அப்ப எதுக்கு அவரு அதுல இருக்காரு? பிஜேபிக்காகவும் பண்ணல, சித்தாந்தத்துக்காகவும் பண்ணல, உங்க ஜாதிக்காரங்களுக்காகவும் ஏதாவது பண்ணிருக்கீங்க, அதுவும் பண்ணல. முக்கியமான ஒரு விஷயத்த நான் சொல்றேன் சார். இப்ப இருக்கக்கூடிய துப்புரவு பணியாளர்கள் எல்லாமே இவங்க சமுதாயம் தான். அவங்க ஒண்ணு அரசு இதே கிடையாது, அரசாங்க ஊழியரே கிடையாது. அவங்க எல்லாம் கான்ட்ராக்ட் ஊழியரா வச்சிருக்காங்க. சரி, அவங்களுக்காவது அதை அவங்கள வந்து அரசு ஊழியரா மாத்தலாம்னா, அதுக்காவது இவரு ஏதாவது ஒண்ணு பண்ணிருக்காரா? தமிழ்நாட்டுல மட்டுமா இருக்கா, இல்ல இந்தியா முழுக்க இருக்கான்னு எனக்கு தெரியல. எங்கேயும் இருக்கட்டும், இவரு அமைச்சரா தானே இருக்காரு, அதுக்கு ஒரு முயற்சி பண்ணலாமே. பண்ணி அந்த சமுதாயத்துல உள்ளவங்க, அவங்க சொந்த சமுதாயம் தானே, அந்த சமுதாயத்துல உள்ள மக்கள், அது வந்து குப்பை அள்ளுறவன் எவ்வளவு கீழ்மட்ட வேலை பாக்குறான், அவனை அரசு ஊழியராக்குங்க, அவங்களுக்கு ஒரு நிரந்தரமான ஒரு சம்பளத்தை கொடுங்க. எல்லா இடமும் தமிழ்நாடு முழுக்க உள்ளாட்சி துறையில கட்டி கமிஷன் வாங்கிட்டு அவங்களுக்கு கொடுக்குறாங்க. எவனோ ஒருத்தர் வேலை பார்க்குற மாதிரி கணக்குல இருக்கும். ஆனா இங்க சம்மந்தம் இல்லாத ஒரு குப்பனை வேலை பார்ப்பான். அவனுக்கு ஆதார் கார்டு அடிப்படையில் அவனை வந்து அங்கீகரிச்சு வச்சிருக்காங்க. பெரும்பாலான பஞ்சாயத்துல இந்த ஊழல் நடக்குது. சம்பளம் 15,000 ரூபாய் நிர்ணயம் பண்ணிருப்பாங்க, இவர் 8,000 ரூபாய் தான் கொடுப்பாங்க. இதை கூட சரி பண்ண துப்பு கெட்ட ஒரு ஆள் தான் நம்ம முருகன், எல் முருகன். இவர் யாருக்கு வேண்டிய ஏதாவது சொல்லுங்க, பிஜேபி கட்சியில உள்ள இவருக்கு இதை பண்ணிருக்காரு. நான் பொது இதான் சொன்னேன். என்ன சொன்னேன் அப்படின்னா, இந்த படம் தேர்தலுக்கு முன்னாடி வந்த பிஜேபிக்கு நல்லது,
4 ஓட்டு கூட கிடைக்கும், அவ்வளவுதான். அப்ப அதனால நீங்க வந்து அதுவும் வந்து சட்டத்துக்கு புறம்பா பண்ண சொல்லல. நீங்க படத்தை பார்க்காம சர்டிபிகேட் கொடுக்க சொல்லுங்க நான் சொல்லல. ரிவைசிங் கமிட்டி போயிட்டு ஏன் போச்சுன்னு நீங்க கேளுங்கன்னு சொல்லல. ஏன் தாமதம் படுத்துறீங்கன்னு கூட நான் கேட்க சொல்லல. நம்முடைய கோரிக்கை ஒன்னே ஒண்ணுதான், உடனே கமிட்டி அப்பாயின்மெண்ட். ஏற்கனவே ரொம்ப டிலே ஆகி போயாச்சு. அவங்களுடைய 14 நாளையில சென்சார் சர்டிபிகேட் கொடுக்கணும். இவர் தான் பிப்ரவரி மாசம் பேட்டி கொடுத்துட்டு அலைஞ்சாரு. அவர்கிட்ட கேளுங்க, அந்த பேட்டி இவர் கொடுத்தாரான்னு அவருக்கே தெரியாது. நான் அவரு தான் கொடுத்தாராங்கிறது இப்ப கேட்டீங்கன்னா நான் எங்க கொடுத்தேன்னு சொன்னாலும் சொல்லுவார். அப்படிப்பட்ட ஒரு மண்ணை கொண்டு போய் நம்ம வந்து மத்திய அமைச்சரா வச்சிருக்கோம். எப்படி வழங்கும் பிஜேபி தமிழ்நாட்டுல? இந்த நம்ம திமுக எடுத்து சண்டை போட்டுட்டு இருக்கோம், பயங்கரமா ஃபைட் பண்றோம். நீங்க அண்டர்லிங்ல அங்க ஒரு இதை வச்சுட்டு நீங்க அந்த தொகுதியில வந்து திமுக எல்முருகன் போட்டிடுற தொகுதியில வந்து திமுக வேட்பாளர் யாரு சொல்லுங்க? தெரியாது. அப்படி ஒரு டம்மி வேட்பாளர் போட்டு வச்சிருக்கீங்க. அப்படின்னா நீங்க திமுக கூட ஒரு அண்டர்லிங்ல இருப்பீங்க, பிஜேபி காரங்கள இருந்து மாங்கன்னு உங்களுக்கு வந்து சண்டை போடணும், அப்படித்தானே? அப்படித்தான் நான் புரிஞ்சு வச்சிருக்கேன். அதனால வந்து இதுல நம்ம கேட்டது சட்டத்துக்கு புறம்பா பண்ண சொல்லல. சட்டப்படி என்ன பிரச்சனை வந்துச்சு? சட்டப்படி நீங்க பண்ணுங்கன்னு சொன்னோம், பண்ணல. பண்ணுங்கன்னு சொன்ன ஆட்கள்ல நான் நேர்ல பார்த்து சொல்லல. சொன்ன ஆட்கள்லாம் பெரிய பெரிய ஆட்கள், பிஜேபியில உள்ள மூத்த ஆட்கள் எல்லாம் சொன்னாங்க. நேர்ல பார்த்து ஒரு சிலர் சொன்னாங்க. இவ்வளவுத்தையும் சொன்ன பிறகு இந்து அமைப்புகள்ல இருந்தெல்லாம் சொல்லியிருந்தாங்க. இவ்வளவுத்தையும் சொன்ன பிறகும் நான் வந்து அண்ணாமலையோட ஆதரவாளர், வேற எந்த காரணமும் கிடையாது. அதனால அப்படியே இழுத்து அப்படியே கொண்டு போய் மார்ச் மாசம் தள்ளி நகர்த்தி கொண்டு போயிட்டாங்க. அப்படி நானும் மெயில் அனுப்பி பார்த்தேன், அதை பண்ணி ஒன்னும் வேலைக்கு ஆகல. எல்லாம் அந்த சிஇஓக்கு அனுப்புனேன், மெயில் எல்லாம் அவருக்கு அனுப்புங்க, சேர்மனுக்கு அனுப்புங்கன்னு சொன்னாங்க. நானும் அனுப்பி எனக்கு 3 மெயில் அனுப்புறேன், எந்த மெயிலுக்கும் ரிப்ளை கூட கிடையாது. கடைசியில மார்ச் 9ன்னாங்க, அப்புறம் மார்ச் 17ன்னு சொன்னாங்க, அப்புறம் மார்ச் 18 மும்பைல அப்படின்னாங்க. மும்பைல போய் கடைசியில படத்தை பார்த்தாங்க. படத்தை பார்த்துட்டு தேர்தல் நடத்தை விதிமுறைகள் எல்லாம் அமலுக்கு வந்ததுனால இது வந்து தேர்தல் முடிஞ்ச பிறகு மறுபடியும் நாங்க படத்தை பார்த்துட்டு உங்களுக்கு சர்டிபிகேட் தரேன்னு சொன்னாங்க. சரி ஓகே பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம், அவ்வளவுதான். வந்த பிறகுதான் அப்ப முடிவு பண்ணோம். நீங்க அப்போ இதுல இன்னொன்னு, நம்ம சென்சார் போர்டு சென்னை ஆபீஸு மேலேயும் அதாவது மத ரீதியான சில தவறு இருக்குன்னு தான் நான் எனக்கு புரிஞ்சுது. அங்கேயும் தப்பு இல்லாம ஒண்ணும் கிடையாதுன்னு சொல்ல முடியாது. ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு 14 நாள் உங்களுக்கு அவகாசம் இருக்கு அப்படின்னா 14 நாள் கழிச்ச பிறகு நான் செய்வேன் அப்படின்னா நீங்க அப்ப அங்க ஏதோ ஒரு அஜெண்டா உங்களுக்குள்ள ஒரு கிட்டன் அஜெண்டா ஒண்ணு இருக்கா இல்லையா? பரமசிவன் பாத்திமா இதே மாதிரி ஒரு 30-38 நாளைக்கு பிறகுதான் ரிவைசிங் கமிட்டிக்கு இதே மாதிரி அனுப்புனாங்க. ரிவைசிங் கமிட்டில ஒரு 38 நாள் இழுத்து அப்புறம் வந்து படத்தை பார்த்தாங்க. ஏன் மற்ற படங்கள் நீங்க மயிலாடுன்னு ஒரு படம் வந்திருக்கும், அந்த படத்தை நீங்க எப்ப வாய்ப்பு கிடைச்சுன்னா பாருங்க. மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமனை அப்படியே காட்சிப்படுத்தி வில்லியா சித்தரிச்சு வச்சிருப்பாங்க. மேக்கப் முத கொண்டு அந்த அம்மாவை மாதிரியே வச்சிருப்பாங்க. அந்த அம்மா அந்த கேரக்டரை அப்படியே கொண்டு வந்திருப்பாங்க. இத நான் சொல்றத நீங்க விட்டுருங்க. பிரசோ போடுறாங்க, பிரசோல படம் பார்த்த பத்திரிகையாளர் கேள்வி கேட்கிறாங்க, இந்த படத்தை நீங்க மத்திய அமைச்சரை இப்படி நீங்க உருவகப்படுத்தி காட்சியெல்லாம் வச்சிருக்காங்களே, சென்சார் போர்டுல எப்படி விட்டாங்கன்னு கேக்குறாங்க. அந்த படத்தை பார்த்ததுல 2 பேரும் நம்ம படத்தை பார்த்து அவங்கதான் இந்த படத்துக்கு வந்து அப்போஸ் பண்ணாங்க. இப்ப என்ன செய்யறீங்க? அந்த படத்தை பார்த்த மயிலாட் ரொம்ப புரியுது. அப்போ இதுல வந்து நம்ம எல்முருகனுடைய பங்களிப்பு என்ன அப்படின்னா, அவருடைய வேலையை அவர் செய்யாம இருந்ததே தப்பு தானே. அவருக்கு கவனத்துக்கு போயிட்டு இல்ல, முதல் பாயிண்ட் அவர் அதை செய்திருக்கணும்ல. உடனே கமிட்டி லேட்டா ஏன் கொண்டு போறீங்க? முதல் ரிவைசிங் கமிட்டிக்கு அனுப்புனதே தப்பு. இந்த படத்தை நீங்களும் பார்த்துட்டீங்க, எல்லாரும் பார்த்து ரிவைசிங் கமிட்டிக்கு அனுப்பக்கூடிய அளவுல இதுல என்ன இருக்கு? ஒண்ணும் கிடையாது. நடக்கிறத அப்படியே வச்சிருக்கோம், அவ்வளவுதானே. நீங்க இல்ல எந்த மதத்தையாவது முன்னாடி காமிச்சீங்களா? இப்ப நீங்க சொன்னீங்க எனக்கு கேக்குது. சோ இந்த எதிர்ப்பை வந்து நீங்க வந்து கட்சி லெவல்லயோ ஆர்எஸ்எஸ் லெவலையோ, என்ன நீங்க ஒரு ஆர்எஸ்எஸ் காரர், ஆர்எஸ்எஸ் முன் நிறுத்திதான் இந்த படமே எடுத்திருக்கீங்க. சோ உங்களுக்கு வந்து இந்த ஆர்எஸ்எஸ் அமைப்பு வந்து ஏன் நீங்க அப்ரோச் பண்ணீங்களா? அவங்க ஏதாவது உதவினாங்களா? இல்ல நான் யாரையுமே அப்ரோச் பண்ணல. நான் வந்து நானாதான் போராடுறேன், நானாதான் இன்னைக்கு வரைக்கும் போராடிட்டு இருக்கேன். யார்கிட்டையும் போய் இந்த மாதிரி ஆனா நான் இந்த இதுக்காக நிறைய பேர் எனக்கு உதவுனாங்க. அந்த உதவுனா நல்ல மனிதர்கள் பெரியவங்க மூலமா தான் எல்முருகன்ட்ட போனது. நான் எல்முருகன்ட்ட நேரடியாக போகவே இல்லை. அவர் அமைச்சரான பிறகு சரி, அவர் மாநில தலைவராக இருந்தவங்க ஒரு நாள் கூட நான் அவரை நேரில் பார்த்தது இல்லை. ஆனா ஒரு கட்டத்துல அவருக்கு 4-5 அறிக்கை நான் ரெடி பண்ணி கொடுத்தேன். அது வேற ரூட்ல என்கிட்ட கேட்டாங்க. கடைசி கட்டத்துல அவர் அந்த மாநில தலைவரா இருந்ததுல கடைசியில 1 மாசத்துக்குள்ளால ஒரு 6-7 அறிக்கை வந்து நான் என்கிட்ட கேட்டாங்க. அப்படி தேவைப்படுத்து நீங்க ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நான் வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருந்தேன். அதுல இருந்து அப்படி கண்டினியூ பண்ணி போற மாதிரி தான் அந்த டைம்ல இருந்துச்சு. அப்புறம் தலைவர் பதவி மாறணும்னு அதோட நான் அந்த இதை அப்புறம் நானும் விருப்பப்படல, அதோட முடிஞ்சுது. மற்றபடி நான் அவரை பார்த்ததும் கிடையாது. இப்பவும் வேற இவங்க நலன் விரும்பிகள், என்ன மேல உள்ள நலன் விரும்பிகள் தான் என் மேல உள்ள இந்த நான் படுற கஷ்டத்தை பார்த்து அவங்கள நான் பேசுறேன், நாங்க பேசுங்கன்னு சொன்னோம். அவங்ககிட்ட இந்த இதை நான் புலம் போகும்போது அவங்க சரி கொஞ்சம் இருங்க நான் பேசுறேன் அப்படி இந்த மாதிரி தான். நம்ம வந்து மற்றபடி அமைப்பு ரீதியா நம்ம இதை அணுகி விரும்பவும் இல்லை. ஏன்னா எப்படியுமே நீங்க பார்த்து தானே ஆகணும்னு நான் நினைச்சேன்.
ஆனா அதை இழுத்து 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 கொண்டு வந்து தேர்தலுக்கு பிறகு தள்ளி விடணும்னு நினைச்சாங்கல்ல. இப்ப படத்தை பார்த்தோன்னு தெரியல ஏன் தள்ளி விடணும்னு நினைச்சாங்க. அதிகாரிகள் மட்டத்துல ஏன் தள்ளி விடணும்னு நினைச்சாங்கன்னா அவங்களுக்கு ஒரு கிட்டன் அஜெண்டா இருக்குங்கிறது புரியுதுல்ல. அப்ப அதனாலதானே தள்ளிட்டு போனீங்க. அப்ப சரி பரவாயில்ல, நான் அதெல்லாம் பார்த்தேன். இதுக்கு நம்ம வந்து நீங்க அப்படியே போனீங்கன்னா நம்ம இந்த பாதைக்கே ஒரு ரூட் புது வழியை கண்டுபிடிக்கலாம்ல. நேர இதுல யூடியூப்ல வெளியிட்டுருன்னு சொல்லி வெளியிட்டோம். அதாவது ஓடிடியில வெளியிடவே பண்ணோம். ஓடிடியில எல்லாரும் பார்க்க முடியாது. எல்லாருக்கும் அதுல சப்ஸ்கிரைபரா இருக்கக்கூடியவங்க மட்டும்தான் பார்க்க முடியும். எந்த ஓடிடி பெரிய ஓடிடி தளத்துல வெளியிடனாலும் அவங்க யாரும் நம்ம படத்தை வெளியிட மாட்டாங்க. ஏன்னா இது லோ பட்ஜெட் படம். அது ஒரு அஜித் படம், ஒரு சிம்பு படம், அந்த மாதிரி குறைஞ்சபட்சம் இந்த மாதிரி பெரிய நடிகர்கள் படம்னா மார்க்கெட் வேல்யூ இருக்கு. அதனால அது ஒரு வியாபாரம் இருக்குங்கிற அடிப்படையில அதை வாங்குவாங்க. இன்னொன்னு ஓடிடி வியாபாரமே இப்ப கொஞ்சம் படுத்துட்டு கிடக்கு. அதுவே இப்போ வந்து பெரிய அளவுல இல்ல. அது ஒரு முக்கியமான காரணம். நம்ம அவங்ககிட்ட போய் கேட்டாலும் அவங்க உடனே பண்ண மாட்டாங்க. நம்ம எலெக்ஷனுக்கு முன்னாடி வெளியிடணும்னு சொல்லுவோம், அதை செய்ய மாட்டாங்க. சின்ன ஓடிடி தளத்துல வெளியிட்டா அந்த ஓடிடி தளத்துல யாருமே சப்ஸ்கிரைபரா இருக்க மாட்டாங்க. வந்தாங்க, ஒரு சிலர் வந்தாங்க, அதுல பண்ணி பிரயோஜனம் இல்லை. எல்லாத்தையும் நம்ம படத்தை வச்சு அவங்கள வந்து சப்ஸ்கிரைபர் ஆக்க வேண்டிய நிர்பந்தத்துக்கு நம்ம இருப்போம். அதன் மூலமா நமக்கு எவ்வளவு வருதுங்கிறதெல்லாம் ரொம்ப அது இன்னொன்னு அதுலயும் நிறைய ஏமாற்று இதெல்லாம் நடக்குது. அதனாலதான் பார்த்தேன். எல்லாரும் பாக்குறதுக்கு ஒரே ஆப்ஷன் அதே மாதிரி தான் மொபைல்ல பாக்குறாங்க, டிவில பார்க்க போறாங்க. ஆனா யூடியூப்லன்னா அந்த லிங்க தட்டுன உடனே அவங்க பாட்டுக்கு அடுத்த ஸ்கிரீன்ல ஓபன் ஆயிரும். ஈஸியா இருக்கும். ஊர்ல ஆடு மாடு மேய்க்கிறவங்க மலையில காடு மேட்ல இருந்தா கூட அவங்களுக்கு நெட்வொர்க் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிச்சுன்னா அவங்கள பார்த்துட்டு போயிருவாங்க. அது யூடியூப்ல வந்து 360p கூட நீங்க பார்த்துட்டு போயிருவாங்க. அவங்க இந்த மொபைல்ல வந்து நெட்வொர்க் ரொம்ப கம்மியா இருக்குன்னா ரெசல்யூஷன் கம்மியா கூட வச்சு பார்த்துட்டு போயிருவாங்க. அதனால அது பார்க்க வசதியா இருக்குங்கிறதுனாலதான் நான் வந்து இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்தேன். கரெக்டா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. சேரணும்னு எடுத்து சேர்த்து விட்டான். என்ன கூட ஒரு வாரத்துக்கு முன்னாடி விட்டு இன்னும் கொஞ்சம் நிறைய பேருக்கு எலெக்ஷனுக்கு முன்னாடி போய் சேர்ந்துருக்கோம். பரவாயில்ல. இப்ப நான் வந்து இந்த படத்தை வந்து தேர்தலுக்கு பின்னாடி நம்ம வந்து திரைக்கு வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முடிவு பண்ணியிருந்தா கூட படம் பாக்குற நீங்க கூட சொல்லுவீங்க, எப்பா இதை தேர்தலுக்கு முன்னாடியே கொண்டு வந்தா நல்லா இருந்திருக்குமே, ரொம்ப பிரயோஜனமா இருந்திருக்குமே. ஏன்னா அரசியல் கண்டென்ட் எல்லாம் உள்ள இருக்கு. நம்ம அலையன்ஸுக்கே அது என்டிஏ அலையன்ஸுக்கே கொஞ்சம் சில ஓட்டுகள் கொஞ்சம் ஓட்டை கொண்டு வர மாதிரி ஒரு வாய்ப்பு இருந்துல்ல. நீங்க முதலே செய்திருக்கலாமேன்னு சொல்ல வாய்ப்பு இருக்கும். இப்ப அப்படி இல்லை. நம்ம கொண்டு வந்துட்டோம். பாக்குறவங்க பார்த்துட்டாங்க, இன்னும் பார்த்துட்டே இருக்காங்க, ஆதரிக்கிறாங்க, பாராட்டுறாங்க. அதனால நல்ல விஷயம். ஆனா இது ஒரு கசப்பான ஒரு அனுபவத்தை நம்ம உள்ள எடுத்துக்கிட்டோம். இது வந்து ஏன் மூலமா இப்போ வந்து முருகனுடைய அந்த ஒரிஜினாலிட்டி ஏற்கனவே எல்லாத்தையும் தெரியும். அங்க ஒண்ணும் தெரியாம இல்லை, எல்லாத்துக்குமே தெரியும். அந்த அவர் எவருக்கு யாருக்குமே புரோஜனம் இல்லாத ஒரு மண்ணு மாதிரி ஒரு ஆளுதான் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியதான். நீங்க சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. ஏதாவது ஒண்ணு தமிழ்நாட்டுக்கு ஒரு ஸ்கீமை கொண்டு வந்தாரு, இல்ல இதை செய்தாரு, இல்ல அவர் சார்ந்த சமுதாயத்துக்கு ஏதாவது செய்தாரு, இல்லைன்னா அவருக்கு ஏரியாக்காரங்களுக்கு ஏதாவது செய்தாரு, இல்ல கட்சிக்காரங்களுக்கு ஏதாவது செய்தாரு, இல்ல பிஜேபிக்கு ஏதாவது வளர்ச்சிக்கு செய்தாரு, ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. ஒண்ணுமே இருக்காது. சந்தர்ப்ப சூழ்நிலையில மாநில தலைவரானார். சந்தர்ப்ப சூழ்நிலையில அவருக்கு வந்து அண்ணாமலையை மாநில தலைவர் ஆக்குறதுக்காக இவர் அந்த பதவியில இருந்து தூக்கணும். அப்ப டீப்ரமோட் பண்ண முடியாது. சரி, ஒரு அமைச்சர் கொடுத்தா ப்ரொமோஷன் ஆயிடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சார்ந்த சமுதாயம் வேற, ரொம்ப பின்தங்கிய சமுதாயம். அதனால அவருக்கு ஒரு அமைச்சர் பதவியை கொடுத்தாங்க. இவர் அதுக்கு தக்கவாறு நடக்கக்கூடிய ஆளா இல்லையே. இதுக்கு இந்த படத்தை எல்லாரும் பார்த்துட்டாங்க. அதனால நான் வெளிப்படையா சொல்றேன், இந்த படத்தை அது RSS வந்து முதல் முறையா தமிழ் சினிமாவிலேயே வந்து அந்த சாகா நடத்துறத படத்துல நம்ம தான் கணிச்சிருக்கோம். RSS பூரண கனவேசுல ஒரு கேரக்டரை காட்டினது நம்ம தான் காணிச்சோம் தமிழ் சினிமாவில. இதுவரைக்கும் யாருமே பண்ணாத ஒரு விஷயத்த பண்ணிருக்கோம். இவ்வளவு விஷயத்த பண்ணிருக்கோம். பிஜேபிக்கு தான் பிரச்சாரமே பண்ணிருக்கோம் படத்துல. இந்த படத்தை கூட நீங்க வெளியிடுறதுக்கு அந்த நேரத்துக்குள்ள நீங்க பண்ண சொல்ல முடியல அப்படின்னா நீங்க எதுக்கு நீங்க அப்ப அமைச்சரா இருக்கீங்க? அது வேற அந்த துறையினுடைய இணை அமைச்சரா இருக்கீங்க. சட்டப்படி எவ்வளவு நாளைக்குள்ள பண்ணணுமோ அதை நீ ஏன் பண்ணலன்னு கேட்கணுமே வேண்டாமா? அப்ப கேட்கல. ஏன் கேட்கல? நான் அண்ணாமலைக்கு ஆளு எவ்வளவு இழுக்கணுமோ இழுத்துருங்க, ஏதாவது காரணத்தை சொல்லிருங்க. சொல்லிட்டு அப்படியே போயிட்டாங்க. அதிகாரி மட்டத்துல கிளீனா. இங்க உள்ள அதிகாரிகளுக்கும் அந்த கிரிப்டோ கிறிஸ்டினா இருக்கனால ஒரு சிலர் இருக்காங்க, அது இருக்கு ஒரு பக்கம். அதனால அவங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு கிட்டன் அஜெண்டா இருந்ததுனால கிளீனா அதை பயன்படுத்திக்கிட்டு அழகா போயிட்டாங்க. அதான் நடந்தது. நம்ம வந்து ஒரு முடிவுக்கு வந்துட்டோம். தலைக்கு மேல வெள்ளம் போயாச்சு. என்ன ஜான் போனா என்ன, முளம் போனா என்ன. இருந்தாலும் ஓட்டுப்பதிவுக்கு முன்னாடி இந்த இதை வெளியே சொல்ல வேண்டாம்னு நினைச்சேன். அதனாலதான் இந்த படத்தினுடைய ஓப்பனிங்ல சொல்லும் போது கூட வாயில வந்து ஒரு பெரியவர்னு வந்திருக்கும். அது எல்முருகன் தாங்கிறது யாருக்கும் தெரியாம தான், பாதி பேருக்கு தெரிஞ்சிருக்காது, ஒரு சிலருக்கு வேணா கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஏன்னா பெரியவர்னு சொல்லிவிட்டோம் தான் அந்த வார்த்தை அப்படி வந்துச்சு. அதை சொல்லியிருப்பேன். அது மறைமுகமா தான் சொல்லியிருப்பேன். எல்முருகன்கிறதே வராத அளவுக்கு தான் அதை சொல்லியிருப்பேன். ஓட்டுப்பதிவு முடியட்டும். நம்மளால ஒரு 4 ஓட்டு இந்த மனுஷனுக்கு கிடைக்காம போக வேண்டாம். அவரு வெற்றி பெறுவாரு, அது வேற கதை. வெற்றி பெற்றால் நல்ல, வெற்றி பெறாட்டாலும் நமக்கு ஒண்ணும் பிரச்சனை ஆக போறது இல்லை. ஏன்னா அவரால் எந்த பிரயோஜனமும் இல்லையே. அதான உண்மை. அதனால வந்து ஒண்ணு கட்சிக்கு நல்லது இருக்கணும், இல்ல நாட்டுக்கு நல்லது இருக்கணும், இல்ல அவர் சார்ந்த சமுதாயத்துக்கு நல்லது இருக்கணும்.
யாருக்குமே புரோஜனம் இல்லை, அவருக்கு மட்டுமே புரோஜனமா இருக்கிறதுக்கு ஒரு சுயநலவாதிக்கு ஒரு அவருக்கு இதை மட்டுமே பண்றதுக்கு எதுக்கு பிஜேபியில ஒரு அமைச்சராக்க வேணும்? அதனால சரி பரவாயில்ல, இருந்தாலும் நம்ம பங்குக்கு நம்ம அதை வெளிப்படுத்த வேண்டாம்னு நினைச்சேன். இப்போ எலெக்ஷன் இந்த ஓட்டுப்பதிவு முடிஞ்சதுனால இப்ப நான் வெளிப்படையா சொல்றேன். அவ்வளவுதான். ஓகே, நன்றி. ஸோ விஜய் சார், ஸோ சோஷியல் மீடியால நீங்க முதல் தடவையா இப்படி ஒரு கான்ட்ரவர்ஷியல் படத்துல நீங்க வந்திருக்கீங்க. உங்க கலை பயணம் நல்லா அமையணுங்கிறதுக்கு எங்களுக்கு முழுமையான வாழ்த்துக்கள். இப்போ உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கு? உங்களுக்கு மேலும் நீங்க படத்துல நடிக்க போறீங்களா? கண்டிப்பா ஜி. இது எனக்கு இந்துடா அப்படின்ற டைட்டில் நான் இது மாதிரி நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது என்னுடைய நண்பர்கள் வட்டத்துல சரி ஓகே உங்க சித்தாந்த சார்ந்த ஒரு படம் பண்ண போறீங்க அப்படின்ற ஒரு எண்ணத்துல தான் இருந்தாங்க. ட்ரெய்லர் வெளியே வரும்போதும் கூட அந்த எண்ணத்துல தான் இருந்தாங்க. நானே கூட பார்க்கும்போதோ நடிக்கும் போதோ சரி நம்ம ஆட்கள் தான் பார்க்க போறாங்க, பொதுமக்கள் போய் எப்படி இது சேரப்போகுது, அவங்க எல்லாம் பார்ப்பாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருந்தது. என் கூட படிச்சவங்க என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இப்ப வெளிநாடுகள்லயும் இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் எனக்கு ஃபோன் பண்ணி அவங்க இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது நாங்க எல்லாம் ஒன்னாதான் இருந்தோம். சின்ன கணேசன் சார் நாங்க எல்லாம் ஒன்னாதான் இருந்தோம். அந்த பேமெண்ட் சம்பந்தப்பட்ட சின்ன சின்ன இஷ்யூ போயிட்டு இருந்தது. அதனால அந்த சமயத்துல எனக்கு அவங்களே ஃபோன் பண்ணி, நான் யாருக்கும் லிங்க் கூட சென்ட் பண்ணல, ஆனா அவங்க எல்லாம் பார்த்துட்டு ஃபோன் பண்ணி படத்தோட பேரு தாண்டா இந்துடான் இருக்குன்னு உடனே நாங்கெல்லாம் ஒரு மாதிரி நினைச்சோம். ஆனா அந்த பொண்ணு பேரு இந்து கேட்க ஒரு ஃபயரா இருந்தது. மற்ற மதத்துக்கெல்லாம் எதிரா இருக்கும்னு நினைச்சோம். இல்ல உண்மையை பேசி வச்சிருக்கீங்க அப்படின்னாங்க. எல்லாரும் ஏத்துக்கிட்டாங்க. இதுல என்ன அப்படின்னா எனக்கு இப்போ அந்த படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த பேமெண்ட் டீடைல்ஸ் கீழே கான்டாக்ட்னு ஒரு நம்பர் இருக்கும், அது என்னோட நம்பர் தான். எனக்கு ஃபோன் பண்ணி இது வரைக்கும் பேசினதுல ஒரு சில பேரை நான் குறிப்பிட்டே சொல்லலாம். இஸ்லாமியர் கிறிஸ்தவங்க எல்லாம் ஃபோன் பண்ணியே சொல்லியிருக்காங்க, எங்க மதத்துல நடக்கக்கூடிய குளறுபடிகளை நீங்க படத்துல சொல்லி வச்சிருக்கீங்க, வெளிப்படுத்திருக்கீங்க, ஆனா எங்களால இதை ஷேர் பண்ண முடியாது, ஆனா என்னால முடிஞ்ச உதவியை இந்த படத்துக்கு பண்றேன்னு சொல்லி பேமெண்ட் அனுப்பிட்டு அந்த ஸ்கிரீன்ஷாட்டும் எனக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. அதனால இந்த படம் இது ஒரு இந்துத்துவ படம், இது சங்கிங்களோட படம், இவங்க தான் பார்க்கணும் அப்படின்றது இல்லாம எல்லாரும் பார்க்கணும், இது தமிழ்நாட்டுல என்ன நடக்குது அந்த உண்மையை சொல்லக்கூடிய ஒரு படமா இருக்கு. இதுல பிரச்சனைக்குரிய ஒரு படமாவே நான் பார்க்கல. ஏன் அப்படின்னா எல்லா மாவட்டத்திலும் நடக்கிற பிரச்சனையை தான் இது சொல்லியிருக்கு. எங்க மாவட்டத்துல நானே இதை எதிர்பார்க்கல. இந்த மாதிரி ஒரு கருத்து இருக்கு, எங்க மாவட்டத்துல இது நடந்துட்டு இருக்கு அப்படின்றத நான் மறந்துட்டேன். ஊருக்கு போகும்போது எங்க ஊர்ல இருக்கக்கூடிய பெரியவங்க எல்லாம் சொன்னாங்க, என்ன விஜய் நம்ம மாவட்டத்துல நடக்கிறதே நடிச்சு வச்சிருக்கியே, ராசாவையே அப்படியே உண்மையா காட்டி வச்சிருக்கியாப்பா அப்படின்னாங்க. அப்பதான் எனக்கு தோணுச்சு, ஆமா இது உண்மைதானே அப்படின்னு சொல்லிட்டு அப்ப தோணுச்சு. எனக்கு இந்த சினிமா துறையில ஒரு மிகுந்த ஒரு ஆர்வம் இருக்கும். நான் ஒரு கிறிஸ்டின் ஸ்கூல்ல 6வதுல இருந்து 8வது வரைக்கும் படிச்சேன். அப்ப நான் சொல்லும்போது சொன்னேன், நான் தமிழ் சினிமாவில ஒரு ஹீரோவா நடிக்கணும்னு நினைச்சேன், நடிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது சின்னப்பா கணேசன் அவரோட எனக்கு பிள்ளையார் சொல்லி போட்டு எனக்கு அதை தொடங்கி வச்சிருக்கிறாரு கலை துறையில. அடுத்ததாக நான் சொன்னேன், கருணாநிதி மாதிரி ஒரு சிஎம் ஆகணும் அப்படின்னு சொன்னேன். ஆனா இப்ப அந்த எண்ணத்துல இருந்து வெளியே வந்துட்டேன். ஒரு நல்ல கட்சிக்கு ஓட்டு போடுறவனா இருந்தா போதும் அப்படின்ற எண்ணத்துக்கு வந்துட்டேன். கருணாநிதி மாதிரி மட்டும் வந்துடவே கூடாது, இன்னொரு கருணாநிதி தமிழ்நாட்டுல பிறக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அதனால இந்த சினிமா பயணம்ன்றது எனக்கு நல்லாவே இருக்கு. எனக்கு இந்த படத்துல எனக்காகவே அவர் சொன்ன மாதிரி எனக்கு அந்த படத்துல பெரிய ரோல் அவர் எழுதல, என் பேரை வச்சு எழுதியிருந்தாரு அப்படின்னா கண்டிப்பா அதுக்கான முக்கியத்துவத்தை அது கொடுத்திருப்பாரு, எனக்கு தெரியும். இது ஹீரோனியை மையப்படுத்தி போகக்கூடிய ஒரு கதையா இருக்கு. அதனால ஒரு சின்ன பையனை தான் அவர் கூட வச்சுக்கிறதா அந்த பொண்ணு கூட இருக்கிறதா இருந்தது. ஆனா நான் அதை கேட்டதுனால எனக்காக சில முக்கியமான இதெல்லாம் எனக்காக கொடுத்தாரு அவரு, அதையும் நான் இதுல சொல்லிக்கணும். இதுல அடுத்ததாக இன்னொரு படம் நான் நடிக்க போறேன், என்கிட்ட அப்பயே கேட்டுட்டு இருந்தாங்க, நீங்க நடிக்கிறது இன்ட்ரெஸ்டா இருக்கீங்களா சார், நான் வேற படத்துக்கு உங்களை ரெஃபர் பண்ணுவேன் அப்படின்னாங்க. நீங்க ரெஃபர் பண்றதுக்கு முன்னாடி இன்னொரு படம் எனக்கு காத்திருக்கு, அதுவும் இவர் தான் பண்ண போறாரு அப்படின்னு சொல்லி கூட நான் அவர்கிட்ட சொன்னேன். அடுத்து என்னுடைய படமும் நானும் கம்பெனி ஆர்டிஸ்டுங்க, காவியன் கலைக்கூடம் அந்த நிறுவனத்தோட கம்பெனி ஆர்டிஸ்ட் நானும் ஒருத்தங்க, அப்புறம் என்னுடைய தாய் குயிலின்னு ஒருத்தங்க இந்த படத்துல நடிச்சிருந்தாங்க, மைதிலி, அவங்களும் கம்பெனி ஆர்டிஸ்ட். இதுல என்னன்னா சின்னப்பா கணேசன் அவருக்கு கால் இல்லையா அப்படின்றத நீங்க ஒரு கேள்வியா கேட்டிருந்தீங்க. அது யார்ட்டையும் பல பேர் கேட்டிருந்தாங்க, இந்த பட்ஜெட்ல எப்படி சார் இவ்வளவு தத்துரூபமா நீங்க ஒரு சிஜி பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அந்த அளவுக்கு தத்துரூபமா பண்றதுக்கு காரணம் அந்த நீட் தேர்வு அந்த சம்பந்தப்பட்ட சப்ஜெக்ட் தான். இது உண்மையா
சின்னப்ப கணேசன் அவருக்கு வந்து கால் இல்லை அப்படின்னு சொன்னோடனே அவங்களுக்கு வந்து அதை தாங்கிக்க முடியல. உண்மையிலுமே ஒரு கால் இல்லையாங்க. அவரோட பேச்சை கேட்கும் போதெல்லாம் நான் வந்து ஒரு மாதிரி அவங்க ஒரு எண்ணத்துல இருந்திருக்கிறாங்க. அதை சொன்னும் போது அவங்களால ஏத்துக்க கூட முடியல. அந்த மாதிரிலாம் இருந்தது. அவ்வளவு சிரமத்திலையும் எனக்குமே தெரியாது இவர் இதுல நடிக்க போறாரு அப்படிலாம் எனக்கு தெரியாது. அந்த படத்துல ஒரு வாஞ்சிநாதனா ஃபர்ஸ்ட் படம் எடுக்கிறாரு. இதுக்கு முன்னாடியே அவருக்கு திரைத்துறையில பல அனுபவங்கள் இருக்கு. ஆனா இவரையே டைரக்ட் பண்ணி, இதுலயே பாடல் எழுதி, இதுல இவரே நடிச்சு, சில அந்த ஏரி கரையில அந்த பாம்பு பிளாஸ்ட் ஆகிற சீன்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு அது வந்து உடனே கடந்து போற மாதிரி ஒரு மனசுல தாக்கத்தை உண்டாக்கி இருந்தாலும் அதை நாங்க எவ்வளவு நேரம் அந்த வெயில்ல நாங்க எடுத்தோம் அப்படின்றத அங்க நம்ம பார்க்கணும். அந்த கெமிக்கல் அந்த பவுடர் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, அது உடம்பு முழுக்க பூசிக்கிட்டு நான் எப்பவுமே பாத்தீங்கன்னா சின்ன டஸ்டா இருந்தாலும் தொடச்சிக்கிட்டே இருப்பேன். நான் என் சட்டையில ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் சின்ன வயசுல இருந்து அம்மா வந்து ட்ரெஸ்ல கரைப்படக்கூடாதுன்னு திட்டிகிட்டே இருப்பாங்க. என்னை பாராட்டிட்டே இருப்பாங்க. எங்க தம்பி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ட்ரெஸ் போட்டோன்னா கிழிச்சிட்டு வந்துருவான், உனக்கு வந்து அருவாமனை பட்டாக்ஸ்டா அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டே இருப்பாங்க. அதனால கரைப்பட்டுறக்கூடாது, கிழிச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லி என்னோட சட்டையை நான் பாதுகாப்பே வச்சுட்டு இருப்பேன். ஆனா அந்த சீன்ல பாத்தீங்கன்னா இவரு உடம்பு முழுக்க கறி அப்பிக்கிட்டு நான் அந்த நேரத்துல போய் இவரை நான் பார்த்து அழுது தூக்குற மாதிரியான ஒரு சீன்லாம் வச்சிருப்பாரு. அப்ப பார்க்கும்போது எனக்கு வந்து நான் அந்த நேரத்தை நான் அழுதது உண்மையான கண்ணீர். அந்த இடத்துல நான் இவருக்கு சின்ன வயசுல நான் நடந்ததை நான் பக்கத்துல இருந்தேன்னா எந்த மாதிரி ரியாக்ட் பண்ணியிருப்பனோ அந்த மாதிரியான எண்ணம் எனக்கு வந்தது. அந்த நேரத்துல என் கூட இருந்தவங்க எல்லாம் வந்து அவங்களாலேயே அதை தாங்கிக்க முடியல அந்த சீன்லாம். அதனால அப்போ கூட அவங்க வீட்டுல இருந்து இது வந்து படமா வரும்போது என் குடும்பத்துல பாக்குறவங்க எல்லாம் வந்து சொல்லுவாங்க, விஜய் ஏன் இதெல்லாம் வந்து வெளியே காட்டுனீங்க, தேவையில்லையே அப்படின்னு கூட சொல்லுவாங்கன்னு சொன்னாரு. இந்த படத்துல வரக்கூடிய மிகுந்த நமக்கு எதெல்லாம் மன கஷ்டத்தை உண்டாக்குச்சோ அந்த சீன்லாம் இவங்க வாழ்க்கையில நடந்த உண்மை சம்பவங்கள், அதெல்லாம் இந்த படத்துல வந்து அவர் கொண்டுட்டு வந்திருக்கிறாரு. எனக்கான வாழ்க்கையும் இவரு எனக்கான முதல் வாழ்க்கைன்றது நான் படிச்சேன், வேலைக்கு போனேன், அந்த இதெல்லாம் என்னுடைய முதல் வாழ்க்கை. இரண்டாவது வாழ்க்கை அப்படின்றத இவர் தான் கொடுத்திருக்கிறாரு. இரண்டாவது படத்தையும் இவர் தான் கொடுக்கிறாரு. இவர் வந்து சொன்னாரு விஜய் படத்துல இருக்கிறதெல்லாம் இந்த விஜய் படத்துல இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அடுத்த விஜய் படத்துலயாவது அவர் இருக்கணும், கொஞ்சமாவது எனக்கு இன்னும் கொஞ்சம் சேர்த்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த தென்னவன் மீடியா மூலியமா நான் கண்டிப்பா கண்டிப்பா எங்களுடைய வாழ்த்துக்கள். ஒரே ஒரு சின்ன தகவல், இந்த படம் வந்து கான்ட்ரோவர்சி படம் கிடையாது. ராபிட் ஃபயர் கொஸ்டின் சார், மாறி மாறி கேட்பேன். ஓகேயா? சின்னப்ப கணேசன் சார் உங்களுக்கு ஆரம்பிக்கிறேன். சோ இந்துடா ரிவ்யூஸ், ஒன் வேர்ட் ரிவ்யூஸ், ஒரு வார்த்தையில ரிவ்யூஸ் எப்படி இருக்கு? பிரமாதம். பிரமாதம். விஜய் சார் உங்களுக்கு சோ பிக்கஸ்ட் சர்ப்ரைஸ் ரியாக்ஷன் உங்கள்ட்ட எப்ப எங்க வந்தது? நம்மளா இது நடிச்சிருக்கோம். ஆமா, எனக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னோட முதல் படம், நான் இதை எப்படி நடிச்சிருக்கேன் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்துகிட்டே இருந்தது. இன்னும் நல்லா பண்ணலாம் அப்படின்னு இருந்தது. ஆனா வந்து எல்லாருமே ரொம்ப பாராட்டுறாங்க. என் வீட்டுல ஒரு பையனாட்டம் நீ இருக்கப்பா அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் நானா இது அப்படின்ற மாதிரி எனக்கு இருக்கு. ஓகே சார், சின்னப்ப கணேசன் சார் உங்களுக்கு மோஸ்ட் அன்ஃபேர் கிரிட்டிசிசம், அதாவது நியாயம் இல்லாத விமர்சனம். ஒருத்தர் வந்து ஒருத்தர் அந்த மாதிரி ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாரு, இந்த படம் கேவலமா இருக்குன்னு சொன்னார். 1000 ரூபாய் அனுப்பிட்டாரு. ஆனா வாய்ஸ் இது போட்டிருந்தாரு, இந்த படம் கேவலமா இருக்கு அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தாரு. அப்புறம் வந்து இதுல இந்த படம் 2.25 மணி நேரம்னு சொல்லியிருந்தாரு. படம் வந்து 2 மணி நேரம் 23 நிமிஷம் தான். அப்புறம் இதுல உள்ள நல்ல சீன்கள் எல்லாம் வெட்டி நீங்க போட்டீங்கன்னா அதை நிறைய பேர் பார்ப்பாங்கன்னு சொன்னாரு. கேவலமா இருக்குன்னு படத்துக்கு எதுக்கு பணம் அனுப்பினாருங்கிறது எனக்கு ஒரு பெரிய பரசுக்குள்ள தோணுச்சுது. ஒரே ஒரு நபர் தான் அந்த மாதிரி. அப்புறம் வந்து அவரே வந்து இதுல அடுத்த இதுக்கு இன்னும் நிறைய படம் எல்லாம் கலெக்ட் பண்ணி நீங்க இன்னும் நல்ல குவாலிட்டியான படம் எடுங்க, அதாவது நல்ல டெக்னீஷியனை வச்சு படம் எடுங்கன்னு சொன்னாரு. எனக்கு இதுல என்ன டெக்னீஷியன் கோட்டை விட்டுருக்கோன்னு எனக்கு யோசிக்கிற மாதிரி இருந்துச்சு. இப்போ கேமராமேனோ இல்லைன்னா எடிட்டரோ இல்லைன்னா சிஜி ஒர்க்லயோ, ஏன்னா அந்த சிஜி ஒர்க்கு விட டிஏ எல்லாம் இந்த படத்துல ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா அந்த நேச்சுரல் கலர் தான் வேணும்னு முடிவு பண்ணோம். மேக்கப் வந்து டச் பண்ணா போதும்னு நம்ம சொல்லியிருந்தோம். அப்பதான் அது இயல்பா இருக்கும், பக்கத்து வீட்டுக்கார மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு அதை பக்காவா செட் ஆயிருந்து. வாய்ஸ் டப்பிங் பக்காவா இருந்துச்சு. அப்ப இதுல என்ன டெக்னீஷியன் நம்ம வந்து சரியா பண்ணல அப்படிங்கிற மாதிரி நான் யோசிச்சு பார்த்தேன். அப்புறமா தெரிஞ்சது, சரி இது ஏதோ அவங்க ஏதோ சொல்றாங்க, ரைட் ஓகே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அது ஒரே ஒரு கிரிட்டிசிசம் அந்த மாதிரி வந்துச்சு. பாக்கி எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா, நான் வந்து திருப்பி எனக்கு இது வந்து வாட்ஸ்அப்ல ஷேர் ஆயிட்டே இருந்துச்சு. நான் வந்து சரி என்னதான் இருக்குன்னு பாப்போமே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து ஓபன் பண்ணேன். சரி ஓபன் பண்ணியாச்சு, ஒரு 10 நிமிஷம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தேன். அது பிறகு என்னால வைக்க முடியல.
படத்தை முடிச்சுட்டு தான் நான் போய் கீழே வச்சேன். அந்த மாதிரி தான் நிறைய பேர் அதை சொல்லியிருக்காங்க. படம் போர் அடிக்கல, லேக் இல்ல. அது முதல்ல சொன்னது நம்ம ஃபைட் மாஸ்டர் கர்னல் கண்ணன். ஆனா அவர் படத்துல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது. வந்தாரு, நடிச்சாரு, போனாரு, டப்பிங் பேசினாரு, போயிட்டாரு. கடைசியில இதை பார்த்துட்டு அப்ப சொல்லும்போது தான் அவர் சொன்னாரு. இதே மாதிரி சினிமாக்காரங்க நிறைய பேர் இதை சொல்லும் போதுதான் சொன்னாங்க, ஒரிஜினலாவே சொன்னாங்க. ஏன்னா குறைபாடு இருந்தா சொல்லிடுவாங்க. நிறைய நண்பர்கள் இருக்காங்க, வெளிப்படையா உண்மையை போட்டு சொல்லிட்டு போயிடுவாங்க நமக்கு. அந்த மாதிரி இதை நமக்கும் கொஞ்சம் தெரியும் இது. அதுல குறைன்னு சொல்றது பெருசா இல்ல. சரி, எனக்குன்னு சில இது இருக்கும். எனக்கு நான் ஒரு தராசு வச்சிருக்கோம்ல, மீட்டர் இந்த லெவலுக்கு இதை பண்ணணும்னு நினைச்சேன், அந்த லெவலுக்கு வந்திருக்கேனா அப்படின்னா பல இடங்கள்ல வரல. நான் வச்சிருக்கக்கூடிய ஒரு லெவலுக்கு இந்த இந்த படத்தை நான் இந்த மாதிரி எல்லாம் கொடுக்கணும்னு நினைச்சிருந்தேன், நானா உள்ளால ஒண்ணு வச்சிருந்தேன்ல, அது அந்த லெவலுக்கு வரல. சில சூழ்நிலையில காம்ப்ரமைஸ் ஆயிருப்பேன். சில இடங்கள்ல நான் அந்த எதிர்பார்த்த இது வராம இருந்திருக்கும். உதாரணத்துக்கு நான் ஒரு சின்ன இதை மட்டும் சொல்றேனே. நான் வீட்டுல இருப்பேன், காலெல்லாம் போன பிறகு உள்ள சூழ்நிலை, வீட்டுல இருப்பேன், ஆஸ்பத்திரில இருந்து வீட்டுக்கு வந்தாச்சு, ஒரு வயசான கிழவி வருவாங்க. இது என் வாழ்க்கையில் நடந்ததுதான். அவங்க வந்த உடனே அந்த ஆளை நீ செத்தாவது போயிருக்கலாம், ஒரு நாள் அழுவையோட முடிஞ்சு போயிருன்னு சொல்லியிருப்பாங்க. இந்த இது நான் எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு இம்பாக்டை உருவாக்கல. அப்ப நான் அந்த சீனை கரெக்டா எடுக்கலைன்னு தான் அர்த்தம். அந்த ஷார்ட்ஸ் எல்லாம் நான் கரெக்டா இப்ப சொன்ன பிறகு நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். படத்தை பார்க்கும்போது தெரியாது, இது அப்படியே கடந்து போயிருப்பீங்க. ஆனா நான் இதை வச்சிருந்தது அந்த இம்பாக்ட் வரணும்னு எதிர்பார்த்தேன். அந்த இடத்துல கரெக்டா அதுல வரும்போது அது ஃபீல் ஆகணும்னு எதிர்பார்த்தேன். அது எந்த அளவுக்கு ஃபீல் ஆச்சுன்னு எனக்கு தெரியல. நான் எதிர்பார்த்த அளவுக்கு கண்டிப்பா ஃபீல் ஆயிருக்காது. மட்டும் என்னோட ஒப்பீனியன் சொல்றேன். அந்த இடத்துல நீங்க இசை இசை கொஞ்சம் அழுத்தமா இருந்தானா அந்த சீன் இன்னும் கொஞ்சம் எடுபட்டிருக்குமோ அப்படின்னு நான் நினைச்சேன். இல்ல, அது ஒரு பாயிண்ட். அது ஓரளவுக்கு கொஞ்சம் சுமாரா இருந்துச்சு, அப்புறம் பெட்டர் பண்ணி தான் இதை வச்சோம். ஆனா அதை விட அந்த ஆர்ஆரை விட முக்கியமா நான் கூட 4 ஷார்ட் கம்போஸ் பண்ணிருக்கணும். அந்த இடத்துல கூட 4 ஷார்ட் பண்ணி அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணி இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணி அதை நான் செய்திருந்தேன் அப்படின்னா எனக்கு அந்த லெங்க் கிடைச்சிருக்கும். அதுக்கு தக்கவாறு ஆர்ஆர் எல்லாம் உட்கார்ந்து இருக்கும். அந்த ஆர்ஆர் எல்லாம் வரும்போது அந்த லுக் எல்லாம் மாத்தி மாத்தி போட்டு இதெல்லாம் பண்ணிதான் அந்த ஃபீல் கரெக்டா கொண்டு வந்திருப்பேன் அப்படின்னு தோணுச்சு. நான் உள்ள இருந்து அந்த பாட்டை ஆரம்பிக்கும் போது நான் அந்த பாத்ரூம்ல இருந்து டாய்லெட் ரூம்ல இருந்து அப்படி வெளியே வரும்போதெல்லாம் அது கரெக்டா அந்த இடத்துல அந்த ஃபீல் கரெக்டா அதுல அமைஞ்சிருக்கு. ஆஸ்பத்திரியில எனக்கு கால் எவ்வளவு பேருக்குன்னு பார்க்கணும்னு சொல்லும் போது அதுல கட் பண்ணதெல்லாம் கரெக்டா வந்திருக்கு. உங்களுக்கு கொடுத்து வச்சது இவ்வளவு தப்பான்னு சொல்லி கதாநாயகி சொல்லிட்டு அதை அழ ஆரம்பிக்கும் போது அது எல்லாருக்குமே அந்த இடத்துல கண்ணீர் வர மாதிரி அது அமைஞ்சிருக்கு. அதெல்லாம் வந்திருக்கு, அது நிறைய வந்திருக்கு. கோர்ட்ல இருந்து கடைசியில அந்த கதாநாயகி சொல்லும் போது எங்க மக்களுக்கு ஏதாவது செய்யுங்கன்னு ஒரு 3 தடவை சொல்லுவாங்க. அது சொல்லும் போது ஒரு ஃபீல் கொடுக்கணும்னு நினைச்சேன். அது ஓரளவுக்கு கரெக்டா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அந்த இடமும் கரெக்டா வந்திருக்கு. இது மாதிரி இன்னும் சில இடங்கள் அதை சொல்லக்கூடாது. அதனால அந்த இடங்கள்லாம் இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்குன்னு ஒரு தராசு உண்டுல, அதுல இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சில இது எனக்கு உண்டு. அது எல்லாத்துக்கும் இருக்கதான் செய்யணும்னு நினைக்கிறேன். பெரும்பாலும் எல்லா டைரக்டருக்கும் எல்லாம் முடிச்ச பிறகு இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணிருக்கணும், இந்த இடத்த இன்னும் கொஞ்சம் சிறப்பா பண்ணிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணும். அதே மாதிரி நமக்கும் அது உண்டு. நடிப்பு விஷயத்துல நான் எதிர்பார்க்கல. நான் இயல்பா இருக்கணும்னு சொல்லி தான் எதிர்பார்த்தேன். இயல்பா இருந்துச்சு, எல்லாருடைய கேரக்டருமே இயல்பா இருந்துச்சு. அது ஒரு பெரிய பிளஸ் ஆகும். சார் விஜய் சார், உங்கள்கிட்ட ஒரு சின்ன சேஞ்ச் பண்ண வாய்ப்பு கொடுத்தா எதை மாத்திருப்பீங்க? இது உங்க நடிப்புல இருந்து இருக்கலாம், இல்லாட்டி படத்தோட கதை அமைப்புலயும் இருக்கலாம். உங்களுடைய ஒப்பீனியன். எனக்கு சேஞ்ச் பண்ண இவர் சொல்லியிருந்தாருன்னா, இல்ல நீங்களே பண்ணதே நல்லா இருக்குன்னு தான் சொல்லியிருப்பேன் நானு. ஏன் அப்படின்னா டைரக்டரோட இதுல நம்ம கை வைக்கிறதே அது அந்த உங்களுடைய கதாபாத்திரத்துல அவரு கொடுத்ததே எனக்கு ரொம்ப பெருமை தான். அதே சிறப்பானதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஓகே ஓகே ஓகே. அதாவது நான் இதுல ஒண்ணு சொல்லணும். என்ன, விஜய் நல்ல டெக்னீஷியன், நல்ல அதாவது அசிஸ்டன்ட் டைரக்டர், கோ டைரக்டர், இந்த வேலை நல்லா தெரியும். அதுல சில ஷார்ட்ஸை நம்ம கம்பேர் பண்ணும்போது கூட பேக்ரவுண்ட இதை வச்சுக்கலாம் விஜய், இதை கொஞ்சம் மாத்தி இப்படி எல்லாம் வைக்கலாமான்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த யோசிக்கக்கூடிய ஆளு. அது அவங்க மாமா கூட அப்படி இந்த ஆர்ட் பிலிப்ல ஒர்க் பண்ணனால அந்த ஐடியாலாம் நிறைய உண்டு. நான் அதை கரெக்டா பயன்படுத்தணும்னு நினைச்சேன். சூழ்நிலையின் காரணமாக அதை முழுக்க என்னால பயன்படுத்த முடியல. அங்க நடந்த சில சூழ்நிலையினால அதை அவரை முழுக்க நான் அந்த இடத்துக்கு பயன்படுத்த முடியாம போச்சு. அது எனக்கு ஒரு பெரிய குறைபாடா தான் நான் நினைச்சேன். அதை பண்ணியிருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கும். இல்லைன்னா என்னுடைய வேலைக்கு இன்னும் கொஞ்சம் எளிமையா இருந்திருக்கும். அந்த மாதிரி ஒரு சப்போர்ட்டிவா இருந்திருக்கு வாய்ப்பு உண்டு. அது கொஞ்சம் சரியா பயன்படுத்தலைங்கிற மாதிரி இருந்துச்சு. பரவாயில்ல, அவர் ஆனா நல்லா ஒத்துழைச்சார். சில சூழ்நிலையில பரவாயில்ல, நீங்க ரூம்ல இருங்க அப்படின்னாலும் அதை பாட்டுக்கு இருந்துட்டாரு. அதை ஒரு பெருசா நினைக்கிறேன். இல்ல நான் ஊருக்கு போயிட்டு அப்படின்னா நீங்க கூப்பிடுங்க, என்னைக்கு வரணும்னு சொல்லுங்க, நான் வரேன் அப்படிலாம் எதுவுமே பண்ணல. ஃபுல் அண்ட் ஃபுல் கோஆபரேஷன் பண்ணாங்க. எல்லாருமே நல்ல கோஆபரேஷன் பண்ணாங்க. நடிச்சவங்க எல்லாருமே யாருமே புதுமுகங்களா இருந்தாலும், இதுலதான் அறிமுகம் ஆனாங்க அப்படின்னு இருந்தாலும் யாருமே ஆனா அவங்களுக்கு யாருக்குமே நம்பிக்கை இல்லை. இவங்க நடிச்ச எல்லாருக்குமே
பெரும்பாலான நபர்களுக்கு வந்து இது இவ்வளவு பெரிய ஒரு வரவேற்பு கிடைக்கும், ஒரு பாராட்டு கிடைக்கும்னு யாரும் நினைக்கவே இல்லை. திரையில அதை முழுக்க பார்த்த போதுதான் அவங்களுக்கே தெரிஞ்சது, ஓஹோ இது வேற மாதிரி இருக்கே அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சது. இன்னொன்னு நீங்க சொன்ன மாதிரி இது கான்ட்ரவர்சி பிலிம் கிடையாது. அது நீங்க சொன்னீங்க, ஒரு ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தணும்னு நான் ஏற்படுத்தணும்னு எதிர்பார்த்தேன். அது கிரவுண்ட் லெவல்ல உருவாயிருக்கு. இந்த மாதிரிப்பட்ட இப்ப தமிழன் பிரசன்னா தனி தொகுதியில நிற்கிறார், ஆனா ஆளு கிறிஸ்தவர். அதே மாதிரி செல்வ பெருந்தகை ஸ்ரீபெரும்புதூர் தனி தொகுதியில நிற்கிறார், ஆளு கிறிஸ்தவர். அதே மாதிரி வந்து வன்னியரசு, சிந்தனை செல்வன், எழில் கரோலின், இவங்க எல்லாருமே கிறிஸ்தவங்க. இவங்க நிக்கிற தொகுதி எல்லாமே தனி தொகுதி. கிறிஸ்தவங்கள அவங்க இருக்கிறது தப்பு இல்லை, அது அவங்க விருப்பம். அவங்க பொது தொகுதியில நிக்கலாம், தனி தொகுதியில நிக்கிறதுக்கு அவங்க தகுதி கிடையாது. அதை நிப்பாட்டினதும் தப்பு, நின்னதும் தப்பு. இதைத்தான் நம்ம கதையினுடைய வில்லனே அதைத்தான் நம்ம சுட்டி காணிச்சு கொண்டு வந்திருக்கோம். ஆனா வந்து அதை யாருமே இதை வந்து தப்பு இப்படி எல்லாம் கிடையாது, நடக்கல அப்படிலாம் சொல்லவே இல்லை. அது நடந்துட்டு இருக்கு. அதை உண்மையதான் போட்டு உடைச்சிருக்கும். அதனால மற்றவங்க இதை நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. நீங்க வந்து மற்றவங்க சொல்ல, விஜய் சொன்ன மாதிரி மற்றவங்க சொல்ல துணியாத விஷயத்த நீங்க சொல்லியிருக்கீங்க, தைரியமா போட்டு உடைச்சிருக்கீங்க. ஏன்னா இந்த குறிப்பிட்ட ஏரியாவை டச் பண்ணக்கூடாதுங்கிற மாதிரி சினிமாவில ஒரு இதை உருவாக்கி வச்சிருக்காங்க. இதை கிறிஸ்தவங்களா, அது அவங்க என்ன பண்ணாலும் சரி அவங்கள நல்லவங்கள தான் காணிக்கணும். முஸ்லிம்களா, அவங்க குண்டே வச்சுட்டு தெரிஞ்ச கூட பரவாயில்ல, எல்லா முஸ்லிமும் குண்டு வைக்கல, அதுல ஒரு சில தருதலைகள் பண்ணிட்டு தெரியுதுன்னு வச்சிருங்க. ஆனா மற்றவங்க எல்லாம் அமைதியா இருக்காங்களே, அதை கண்டிக்கலையே, அது ஜபாத்தை விட்டு தூக்கி வெளியே போடலையே, அந்த மாதிரி தவறு செய்தவங்க. அதுதானே நமக்கு தப்பா தெரியுது. இவங்க நம்ம உடந்தையா போற மாதிரி ஆயிருதுல, அந்த மாதிரிதான் இருக்காங்க. ஆனால் நம்ம வந்து பொதுவாக படத்துல நம்ம மனிதர்களை பத்தி தான் பேசியிருக்கோம். மதம் மாத்திரவனும் கூட ஹோட்டல்ல வந்து மதம் பிட் நோட்டீஸை போட்டுட்டு அந்த பைபிளை தூக்கிட்டு வந்து விவாதம் பண்ணக்கூடியவங்க கூட கடைசியில பார்த்தா அவன் இந்துக்காரனா தான் இருப்பான். கூலிக்கு மாரடிக்கிறவனா தான் நம்ம காணிச்சிருப்போம். அது ஒரு கிறிஸ்தவனா கூட நம்ம காணிக்கல. நமக்கு இதை செய்யக்கூடாதுன்னு தான் சொல்ல வந்தோமே ஒழிய, நீங்க இது தேவையில்லாத வேலை, இதெல்லாம் பண்றதுனால நமக்குள்ளாலே ஒரு பெரிய சண்டையை உருவாக்குற மாதிரியான இது. இந்த இந்துக்காரனு கொஞ்சம் விழிப்புணர்வு வர இப்ப அடிக்கதான் செய்வாங்க. இப்ப பல இடங்கள்ல கை நீட்டிட்டாங்க. அது கண்டிப்பா அடுத்த லெவல் அதான் போகும். அப்ப தேவையில்லாத வேலை தானே. நீங்க அந்த மதத்தை ஏத்துக்கிட்டீங்க, போயிட்டே இருங்க, அவ்வளவுதான். அப்புறம் எவனோ சம்பளம் தரான், அமெரிக்கால இருந்து ஃபண்ட் வருது, அதனால நாங்க வந்து மதம் மாத்திரங்கிறது தப்பு தானே, மதம் மாத்திரம்னு நினைக்கிறதே தப்பு தானே. அதுவும் கூட நீங்க நல்ல மைனூட்டா பாத்தீங்கன்னா, இந்த இப்ப மதம் மாறி இருப்பாங்க தெரியுமா, கிரிப்டோவா இருப்பாங்க தெரியுமா, பேரு இந்து பேரா இருக்கும், ஆனா ஆளு வந்து கிறிஸ்டினா வாழ்ந்துட்டு இருப்பாங்களா, இவங்க மட்டும் தான் அதிகமா இந்த வேலை செய்யறாங்க. இந்த கிறிஸ்தவராக பிறந்தவங்க இல்ல ஒரு 3 தலைமுறைக்கு முன்னாடி ஏதோ ஒரு காரணத்தினால அவங்க முன்னோர் மதம் மாறி இருப்பாங்க, ஆனா இவங்க கிறிஸ்தவராகவே பிறந்திருப்பாங்கல்ல, அவங்க எல்லாம் அவங்க வழிபாட்டோட கரெக்டா தான் போயிட்டு இருக்காங்க. அதுல பெரும்பாலும் இந்த வேண்டாத வேலை பாக்குறது இல்லை. என்ன திமுகவுக்கு ஓட்டு போடணுங்கிறத சர்ச்சில் சொல்றதை கேட்டு ஓட்டு போடுறாங்க, அவ்வளவுதான். மற்றபடி அவங்க வந்து நார்மலான மனுஷனா தான் அவங்க இருக்காங்க. இந்த மாதிரி நம்மள சந்தர்ப்பம் கிடைச்சுன்னா உடனே ஒரு எல்ஐசி ஏஜென்ட் மாதிரி உடனே இந்த மதத்தை மாத்துறதுக்கு என்ன பண்ணலாம், அதை பத்தி என்ன ஆரம்பிக்கலான்னு அவங்க ஆரம்பிக்கல. இந்த திடீர்னு இப்போ நேற்று அதுக்கு முந்தின நாள் வரைக்கும் காளி கோயிலையும் இல்லைன்னா சுடலமாட சாமி கோயிலே போய் இறச்சி வாங்கி தின்னுட்டு நடந்த கோஷ்டி தான் இப்போ மதம் மாதிரி பேரு பாருங்க, அதுதான் கேன்வாஸ் பண்ணுது, அதுதான் இந்த வேலையை செய்யுது. அவங்களுக்கு சர்ச்சில் அந்த அஜெண்டாவை கொடுக்குறாங்க, அது வேற, அது தப்பு, அது செய்யக்கூடாதுங்கிறது தான் நம்மளுடைய. அதைத்தான் நம்ம இந்த படத்துல மூலமும் சொல்லியிருக்கோம், இந்த நிறைய விஷயத்தையும் சொல்லியிருக்கோம். இவ்வளவு நேரம் எங்களோட பேசினதுக்கு 2 பேருக்குமே மிக்க நன்றி. நேயர்களே, உங்க ஒப்பீனியன் என்ன? இந்துடா படம் ஹிட்டா, ஹைப்பா, இல்லாட்டி ஒரு ஆனஸ்ட் அட்டம்ப்டா? உங்க கருத்தை நீங்க கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடணும். அதே மாதிரி மீண்டும் ஒரு முறை இது போல ஒரு திரைப்பட சந்திப்பில் சந்திப்போம். இந்த இந்துடா படத்தை நீங்க பார்த்து அதை ரொம்ப அதிகமா சப்போர்ட் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். மிக்க நன்றி சார், விஜய் சார். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். நன்றி.